Hi friends, welcome to Wake Talks. 2003 ரிலீஸ் ஆன லவ் ஆக்சுவலி படத்தோட கதை தான் நான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். ஸ்கூல் படிக்கும்போது இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்டு அப்போவே நிறைய படங்கள் டவுன்லோட் பண்ணுவான். ப்ராட்பேண்ட் கனெக்ஷன், இந்த பிஎஸ்என்எல்லாம் நைட் டைமு டேட்டாஸ் நிறைய நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் போது ஏன் வேஸ்ட் ஆகுது, நம்ம டவுன்லோட் பண்ணலாம். நிறைய படங்கள் அப்போ அவன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தான். நானும் கேட்டேன், ஏதாவது படம் தான் குடும்பச்சான் அப்படின் போது என்னடா அப்படின்னு சொல்லி இந்த படமும் அதில் இருந்துச்சு அந்த லிஸ்ட்டில். அப்போல்லாம் நான் வந்து ரொம்ப உன்னிப்பாக நல்ல படங்கள் பார்க்கணும், இது இந்த மாதிரியான அவார்ட் வாங்கின படம், இவ்வளோ கிளாசிக், இவ்வளோ வியூவர்ஸ் வந்து இதை ஹைலி ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் தேடி பார்க்குறது கிடையாது. அண்ட் இன்னொன்று, இங்கிலீஷில் ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க பேசுறதுக்கான அர்த்தம் தேடியெல்லாம் கண்டுபிடிக்கல. ஒரு சீன் புரியலனா கூட அடுத்த சீனெல்லாம் ஸ்கிப் ஆகி அப்படியே தான் போவேன். சில வார்த்தைகள் தான் காதில் விடும், அதை வச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர், அந்த எமோஷன், படம் என்ன கேரி அவுட் பண்ணுதோ அது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அது மனசில் பதிஞ்சதுன்னா நமக்கு ஓகே நல்ல படம்ன்ற ஃபீல் கிடைக்கும். இதே சில படங்கள் எவ்வளோதான் கிளாசிக்காக இருந்தால் கூட டைலாக்காகவே இருந்துச்சுன்னா நமக்கு எதுவும் புரியாது. அந்த மாதிரி தான் அப்போ நான் இருந்தேன் 2003 or 2004 அந்த டைம்லலாம். ஸோ அப்போ இந்த படத்தை நான் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியெல்லாம் உங்களுக்கு என்னென்ன படம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நான் இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் கிராமர் vs. கிராமர் அப்படின்ற படமும் அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு. அருமையான படம், இப்போ வரைக்கும் சூப்பர் படம், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கலன்னா லவ் ஆக்சுவலி படமும் எனக்கு பிடிச்சிருந்தது. இவ்வளோ நாள் தான் நான் இதை வந்து ரிவ்யூ பண்ணாமல் இருந்தேன். பட் என் மனசுக்குள்ள எப்பவுமே லவ் ஆக்சுவலி படம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு தான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த படத்தில் ஏகப்பட்ட காதல் கதைகள் வரும் சின்ன சின்னதாக. அதில் ஒரு 2-3 லவ் ஸ்டோரிஸை நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். ஏதோ பாரு இந்த கதை எப்படி இருக்குன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது அவங்களுக்கு கேட்க நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் இதை நீங்கள் கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். விஷுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் செம்ம ஃபீல் கிடைக்கும். இந்த படத்தில் அந்த லவ் சீக்வன்ஸ், காதலில் அந்த முக்கியமான இன்டென்ஸான ஒரு சீன்ஸ் இருக்கும்போது அந்த கதாபாத்திரங்களுடைய அந்த கான்வர்சேஷன், அது வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும், அந்த இடத்துல வரக்கூடிய சாங்ஸ் ஒவ்வொரு கதையிலையும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும். காதல்ன்றது ஒரு உன்னதமான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படி அழகாக எடுத்திருப்பாங்க. எனக்கு இப்போவும் டவுட் இருக்கும், ஏன்னா இந்த படத்தெல்லாம் யாருமே வந்து பெருசாக ஹைலி ரேட் பண்ண மாட்டாங்களே, அவங்க பிடிச்ச படத்தை லிஸ்ட்டில் வச்சுக்கலே அப்படின்னு வந்து தோணும். மேபி இது வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் பார்க்கலாம், எப்போவுமே போர் அடிக்காத ஒரு படமாக தான் இருக்கும். ஆனால் தெரியல ஏன் இதை வந்து ரொம்ப சூப்பரான படம் அப்படின்னு வந்து கொண்டாடல அப்படின்ட்டு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தை பார்க்கும்போது மொழி தெரியணும்னு கூட அவசியம் இல்லை, நிறைய சீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அந்த ஒரு சாங்கோட கலந்து அப்படியே வந்து பார்க்கும்போது செம ஃபீல் கிடைக்குங்க. இந்த படத்தோட கதை ஒவ்வொன்றா நான் தனித்தனியாக வந்து சொல்கிறேன், கடைசி வரைக்கும் கேளுங்க. இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க. வாங்க இப்போ படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம், கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்திலே வாய்ஸ் ஓவரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விஷுவல் என்ன காமிப்பாங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து அது ட்ராவல் ஆகிட்டு ரிட்டன் வருவாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ரிசீவ் பண்ணுவாங்களே கட்டி பிடிச்சி, அந்த மாதிரி விஷயங்களை வந்து காமிப்பாங்க. பேக்ரவுண்டில் வந்து பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் டேவிட் அப்படின்றவர், இது ஒரு ஃபிக்ஷனல் கதை தானே, அப்போ டேவிட்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ஸ் ஓவரில் வந்து பேசுவாங்க. அவர் சொல்லுவார், எப்பெல்லாம் எனக்கு இந்த உலகம் வந்து ரொம்ப ஒரு இருளாக ஒரு ஒரு சோகமான ஒரு விஷயமா மாறிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போதெல்லாம் நான் இந்த ஏர்போர்ட் தான் நினச்சி பார்த்துப்பேன். ஏன்னா ஜென்ரலாக ஒரு டாக் இருக்குல்ல, உலகம் வந்து ஒரு வெறுப்பான ஒரு விஷயம், ஒரு பொறாம குணம் இருக்கக்கூடிய ஒரு இது, மோசமானது அப்படின்ற டாக்கெல்லாம் இருக்குல்ல, அது இதை பார்த்தா நமக்கு அதெல்லாம் தோணாது. ஏன்னா இங்கே வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் லவ்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அங்கே வரவங்கலாம். என்ன ஏன்டா வந்து நான் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு ஆசையாக வந்து கட்டி பிடிச்சிப்பாங்கல்ல. ஸோ காதல்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. அது வந்து நியூஸ் பற்றியாக சில சமயங்களில் வெளிப்படுத்தக்கூடிய, அதுக்கு வந்து கொண்டாடுறது ஆராதிக்கிற இதுவாக இல்லாமல் இருக்கலாம், பட் எல்லா இடத்துலையும் இருக்குது. எப்படி வந்து ஒரு பையன் அப்பாவுக்கு இருக்கோ, அம்மா பொண்ணுக்கு இருக்கோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இருக்கோ, லவ் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் இருக்கோ, அந்த மாதிரியான ஒரு விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ட்வின் டவர் இருக்கு இல்லையா, அந்த ட்வின் டவர் அமெரிக்காவில் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் அதை கிராஷ் பண்ணி ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸு ஆட்கள் வந்து அதில் இறந்து போனாங்க. ஸோ அந்த டைமில் அந்த ஃப்ளைட்டில் இருந்த பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து போன அந்த மெசேஜஸாக இருக்கட்டும், கால்ஸாக இருக்கட்டும், அது எதுவுமே வந்து பழி வாங்க போகிறேன் உன்னை, இல்லை வந்து உன்னை வெறுக்கிறேன், அந்த மாதிரி மெசேஜஸாக வந்திருக்காது. ஒரு அன்பார்ந்தவங்களுக்கு அவங்க அன்பான மெசேஜ், அவள் தான் என்னுடைய கடைசி நிமிஷம் அப்படின்னு அவங்கள தேடி தான் போனதாக இருக்கும். ஸோ லவ் இஸ் எவ்ரிவேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஹக் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒரு சாங்கோட படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். I feel it in my fingers, I feel it in my toes அப்படின்னு ஒரு சாங் போகும். அப்படியே ஒரு பீட்டில் அப்படியே போகும். ஒவ்வொரு எந்தெந்த இந்த படத்தில் என்னென்ன கதாபாத்திரம் கொடுத்தோ எல்லாத்தையும் வந்து காமிப்பாங்க. இந்த சீன் அப்போல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, எங்கேயும் காதல் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம பிரபுதேவா சார்லாம் கூட சில விஷயங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவார். ஒருவேளை இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்களோ அப்படின்ற தாட் எனக்கு அப்போவே இருந்தது உண்டு. கோவா படம் பார்க்கும்போது கூட வெங்கட் பிரபு சார் டைரக்ட் பண்ணாங்க இல்லையா, அதுலேயும் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து இந்த படத்துலேருந்து இன்ஸ்பயராக எடுத்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் கூட எனக்கு வந்து இருந்தது உண்டு. ஏன்னா இந்த படம் கோவாவுக்கு முன்னாடியே வந்துச்சு. நான் அப்போவே இந்த படத்தை பார்த்தேன். நான் ஒரு 2-3 கதைலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பப்போ ஷேர் பண்ணியிருப்பேன் சொன்னேன் இல்லையா அந்த டைமில். அப்போது கோவா படத்தில் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டும் நான் ஷேர் பண்ணது உண்டு. ஸோ அந்த கதை ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வாய்ஸ் ஓவர் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கதைகளாக வந்து அப்படியே வந்து எல்லாம் போயிட்டுருக்கோம் பேரலாக.
அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கதையை நான் கண்டினியூஸாக வந்து சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு கதையை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த கோவா படத்தில் இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் கதையை கேளுங்க, நான் சொன்னது உண்மையாக பொய்யான்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெம்மி அப்படின்ற ஒரு ரைட்டர் இருப்பார். அவருடைய ஒய்ஃப் உடம்பு முடியாமல் இருப்பாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. அவளை போய் இவர் கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்னு வந்து சொல்லுவார். ஆக்சுவலாக ஜெம்மியும் அவருடைய ஒய்ஃபும் ஒரு மேரேஜ் போகிறதா இருந்திருக்கும். இப்போ உடம்பு முடியலன்றதுனால இவர் மட்டும் தனியாக போகிறதா இருக்குது. பீட்டர் ஜூலி அப்படின்றவங்களுடைய மேரேஜ், அதுதான் இவர் போகிறதா இருந்திருக்கும். அவர் சொல்லுவார், சே நான் உன்னை தனியாக விட்டுட்டு போகிறேன்னு உனக்கு வந்து கஷ்டமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை எனக்கு உடம்பு முடியல அதானே அப்படின்னு வந்து சொல்ல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், என்னது, ஐ லவ் யூ. அதுதான் ஏற்கனவே சொன்னீங்களே, போங்க லேட் ஆகிட போகுதுன்னு சொல்லி அவன் தள்ளி விடுவா. இவரும் வந்து கிளம்பிடுவார். அந்த மேரேஜ் ரிசப்ஷனில் கொஞ்ச நேரம் தான் இருந்திருப்பார். அதுக்குள்ளே ரிட்டன் வந்துடுவார். என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு வந்து பார்க்கணும்ல, உடம்பு முடியாமல் இருக்கால. ரிட்டன் வந்தால் வீட்டுக்குள்ளே இவருடைய பிரதர் இருப்பாங்க. இவன் எதுக்கு நான் இங்கே வந்தேன் அப்படின்னு வந்து நினச்சிட்டு, நீ என்னடா இங்கே அப்படின்னு வந்து கேட்க, அவன் சொல்லுவான், இல்லை பழைய சிடி ஏதாவது வாங்கிட்டு போகலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்ல, அவள் வந்து உன்னை அனுமதிச்சாளா, உள்ளே விட்டாளா? ஆமாம், அவன் ரொம்ப நல்லவ, சூப்பரான ஒரு பொண்ணு. சரி இந்த சிடியை வந்து நீ கேட்டுப்பாரு, லிசன் பண்ண சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு சிடியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அண்ட் ஒரு விஷயம் சொல்லுவார், அம்மா பர்த்டே ஃப்ரைடே வருதுல்ல, அப்போ அவங்க வெளில கூப்பிட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் அவங்களுக்கு நல்ல பசங்களாக இல்லை, நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு வந்து கேட்க, அவன் என்ன சொல்லுவான், அது கொஞ்சம் போரிங்கான விஷயம் தான் வெளில கூப்பிட்டு போகிறது, ஏதோ நீ சொல்கிற, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். இப்படி இவங்களுடைய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்க சமயத்திலே ஜெம்மியோட பெட்ரூமில் இருந்து ஒரு சத்தம் வரும். யாருன்னா அவனுடைய பொண்டாட்டி சொல்லுவாள், என்னன்னா எவ்வளோ நேரம் உனக்காக நான் அவுத்து போட்டு இங்கே வெயிட் பண்ணிருக்கிறது, ஜெம்மி வரதுக்குள்ளே நான் 2 வாட்டியாவது ஃபக் பண்ணேன், 2 ஷார்ட் அடி அப்படின்னு வந்து சொல்ல, இவன் வந்து அப்படி ஷாக் ஆகிடும். அப்போ அவங்க பிரதர் இங்கே வந்ததே ஒரு அஃபேர், ஒரு இல்லீகலாக வந்து ஏதோ வந்து செக்ஸ் பண்ண தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இவன் வந்து சந்தேகத்துலலாம் இங்கே வரல. அங்கேருந்து நம்ம பொண்டாட்டினா இருக்காளோ, அவள் எதனா பெட்டராக க்யூர் ஆகிருக்காளா அப்படின்னு திரும்பி பார்க்க தான் இங்கே வந்தான். இப்போ இந்த கேட்டோன்னு அப்படியே ஷாக் ஆகிடுவான். அப்படியே வந்து அந்த சீன் வந்து முடியும். அப்புறம் இங்கே பார்த்தா இவன் ரைட்டர் இல்லையா, ஃப்ரான்ஸில் ஒரு காட்டேஜ் இருக்கும், ஒரு தங்குற ஒரு வுட்டாலான ஒரு குடில் மாதிரி ஒரு பிளேஸு. ஸோ அந்த இடத்துக்கு போவான். டைப் ரைட்டிங் மிஷின் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே இடத்துல இருப்பான். அங்கே ஒரு லேடி என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலைக்கார பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க இவருக்கு. அதாவது இவர் பேர் அருளியா, இவ தான் உங்களை பார்த்துக்க போகிறா அப்படின்னு வந்து சொல்ல, அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவருக்கு அவள் என்ன பேசுகிறான்றது தெரியாது. அவள் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் வந்து பேசுவாள். இவர் அதை சமாளிக்க பார்ப்பார், இவர் போர்ச்சுகீஸ் தெரியும்ட்டு. ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ண லேடி வேறு கலாய்ப்பாங்க, சார் நீங்கள் போர்ச்சுகீஸ்னு சொல்லி ஸ்பானிஷ் லாங்குவேஜ் எதுவும் வந்து வந்துட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவகிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுட்பால் பற்றியெல்லாம் பாடி லாங்குவேஜில் சொல்லுவார், இந்த பிளேயர் உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண பார்ப்பார். அவளுக்கு எதுவுமே புரியாது, அவள் வந்து அமைதியாக வந்து நின்று பார்த்தாலே செஞ்சுட்டு இருக்க மாதிரி. அவங்க அதையும் கலாய்ப்பாங்க, இவன் நீங்கள் சொல்கிற ஆளுங்கெல்லாம் ஆதி காலத்து ஆளுங்க, இவன் வந்து அவங்கெல்லாம் விளையாடி ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இவளே பிறந்திருப்பா, இவளுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் விட்டு தள்ளுங்க, சாயங்காலம் மட்டும் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே கூட்டு போய் வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஓகே ஷோர் அப்படின்னு வந்து இவர் அக்செப்ட் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கும். ஈவினிங் ஆனால் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஜெம்மி வந்து அருளியாவை காரில் கூட்டு போகும்போது கூட ஏதாவது அவளுக்கு வந்து பேசி புரிய வைக்கணும், அவள் கூட டைம் அவ்வளோ போரிங்காக வந்து நினைக்க விடக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். ஆனால் அவளுக்கு எதுவுமே இவர் சொல்கிறது புரியாது. சரி வாயை புத்திரி ஷட்டாக மூடிட்டு வரது தான் நல்லது அப்படின்னு சொல்லி காரை ஓட்டிகிட்டு போவார். ஆனால் ஒரு சில சமயங்களில் இவர் அவளை பார்க்கும்போது அவன் இவரை பார்க்க மாட்டா, அவள் இவரை பார்க்கும்போது இவர் அவளை பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்னதாக அப்போ தான் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு டைம் இவர் வந்து வெளியில் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருப்பார் கதையை. அப்போது வரலியை என்ன பண்ணுவா, டீ எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுக்க பார்ப்பா. கொடுத்துட்டு இன்னொரு கிளாஸ் ஒன்று இருக்கும், அதை தூக்குனா பேப்பர்ஸ்க்கு மேலே தான் அந்த ஒரு வெயிட் மாதிரி அந்த கிளாஸ் வச்சுருப்பாங்க. இப்போ தூக்கணுன்னா அது அவுட்டோர் வேறு, அப்படியே காற்று அடிச்சோன்னா பேப்பர்லாம் பறந்து போகும். இவர் வெளியில் உட்காந்துட்டு இருக்க இடத்து பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்கும், தண்ணி தேங்கி, அதிலலாம் போய் பேப்பர் விழுந்தவுடனே இவன் என்ன பண்ணுவான், எதுவுமே யோசிக்க மாட்டான். ஐயோ அவருடைய பேப்பர்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போதே, அவர் எவ்வளோ கதைகள் எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதில் போய் எகிரி குதிச்சு அந்த ஒவ்வொரு பேப்பராக கலெக்ட் பண்ண பார்ப்பா. ட்ரெஸ் எல்லாம் கழட்டுவா, அவருடைய பார்வை அவருடைய உடம்பு மேலெலாம் விழும். ஸோ அப்போவே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், நமக்காக இவ்வளோ செய்கிறாளே எதுவுமே வந்து யோசிக்காமல் அப்படின்னு எகிரி குதிச்சு இவர் கத்துவாரி. அது ஒன்றும் ஷேக்ஸ்பியர் எழுதுனது கிடையாது, அது வேஸ்ட்டு தான், அது போனால் போது விடு அப்படின்னு வந்து சொன்னேன். அவள் கேட்கல, எகிரி குதிச்சு ஒன்றுனா போய் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ நம்ம எகிரி குதிக்கலாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம பேசுறது அவளுக்கு புரியல, நம்ம செய்யாவது அவளுக்கு புரியட்டுமேன்ட்டு இவரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அவுத்து போட்டு எகிரி தண்ணியில் குதிப்பார். அங்கங்கே விலாங்கு மீனெல்லாம் அங்கங்கே கடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு ஒரு வழியாக பேப்பரெல்லாம் எடுத்தோன்னு தான் அப்புறம் இது உதவாத பேப்பரும் அவளுக்கு புரிய வச்சுட்டு, இப்போ அவள் உடம்புல டவலெல்லாம் சுற்றி உட்கார வச்சுட்டு அவளுக்கு இவர் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. இவர் குடிச்சிட்டு இருக்கும்போதே வந்து இவர் சொல்லுவார், நான் எழுதிட்டு இருக்க கதையில் ஒரு கேரக்டரை உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் நான் வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதையே அவருடைய லாங்குவேஜில் அவள் பேசுவாள், அவருடைய லாங்குவேஜில் எனக்கு ஒரு கேரக்டர் என் பேர் வைங்க அப்படின்னு வந்து சொல்ல, இவர் என்ன சொல்லுவார், ஓகே நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேச, அந்த கேரக்டர் வச்சுட்டு எனக்கு ஒரு 50% அது ப்ராஃபிட்டில் காசு வரணும் அப்படின்னு அவள் கேட்பா. ஆனால் அதில் மட்டும் அவன் நினைக்கிற மாதிரி இவர் ஒத்து போக மாட்டார். உனக்கு 5% தான் நான் தருவேன் அப்படின்னு இவர் சொல்லுவார். இவங்க 2 பேர் பேசுறது இவங்களுக்கே புரியாது.
ஆனால் ஒரு விஷயம் மட்டும், அது எப்படி இருக்கணும் அந்த கெமிஸ்ட்ரி, இவர் 2 பேரும் அந்த சைன் லாங்குவேஜ்லேயே பேசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எழுதுறீங்களா இந்த கதை, அது என்ன அழுமூஞ்சி கதையா இல்லை ரொமான்டிக் கதையா அப்படின்னு வந்து கேட்டால், அதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன மாதிரி கதை அப்படின்னா, அப்படியே க்ரைம், அப்படியே மர்டர், அது எது க்ரைம் த்ரில்லர் கதை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு அவ கேட்க, பயமுறுத்துகிற மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது, எல்லாம் எழுதுறத பொறுத்து அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அழகாக இருக்குங்க அவங்க 2 பேருடைய கான்வர்சேஷனு. இவர் என்ன சொல்கிறாருன்றது அவளுக்கு ஓரளவுக்கு தான் அந்த பாடி லாங்குவேஜில் தான் புரிஞ்சிக்க முடியும். சரி ஓகே, என்னை நீ கூட்டு போய் விட்டுருவீங்களா அப்படின்னு வந்து கேட்பா. நான் கண்டிப்பாக உன்னை வந்து கூட்டு போய் விட்டுருவேன் இன்றைக்கி. உன் கூட அந்த காரில் ட்ராவல் பண்ணுறேன்ல, அதுதான் என்னுடைய ஃபேவரட் டைமே அந்த டேயில் அப்படின்னு வந்து சொல்லுவார். அவன் என்ன சொல்லுவாள், நீங்கள் விட்டு போகிறீங்க இல்லையா, அதுதான் என்னுடைய சேடஸ்ட் டைமே அந்த டேயில் அப்படின்னு வந்து அவளுடைய லாங்குவேஜில் சொல்லுவாள். அவன் என்ன சொன்னான்னு இந்த தெரியல, இவன் என்ன சொன்னான்னு அவளுக்கு புரியல. காரில் போகும்போதும் அதே மாதிரி தான், இவர் பார்க்கும்போது அவள் பார்க்க மாட்டா, அவள் பார்க்கும்போது இவர் பார்க்க மாட்டார். ஒரு டைமில் 2 பேரும் பார்த்துப்பாங்க, அப்புறம் மறுபடியும் சரி ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டணும்னு ஓட்டிடுவாங்க. அண்ட் டேஸும் வந்து மூவ் ஆன் ஆகும். இது எப்படின்னா, இந்த கதை நடக்கிறது எல்லாமே கிறிஸ்மஸ்ஸு அது வர்றதுக்கு ஒரு 5 வாரம் முன்னாடி அப்படின்ட்டு தான் கதை வந்து ஒன்றா வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் க்ளோஸாக கிறிஸ்மஸ் வர மாதிரி இருக்கும். அண்ட் ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸாக அவங்க ஃபேமிலி, க்ளோஸ் பீப்புள், லவ் பண்ணுறவங்க அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இவர் அவ்வளோதான், எல்லாத்தையும் பேக் பண்ணி சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து கார் பேக் டிக்கியில் வந்து போட்டு அதை க்ளோஸ் பண்ணி கிளம்ப பார்ப்பார். போகும்போது அவளை ட்ராப் பண்ண வேண்டிய இடத்துல வந்து இறக்குவாங்க. அவள் முத்தம் மட்டும் அவருக்கு கொடுத்துட்டு அவள் பாட்டுன்னு வந்து போகும்போது இவர் அவளையே பார்ப்பார். பார்த்துட்டு கொஞ்சம் ஏதோ மிஸ் பண்ணிட்டு போகிறன்ற ஃபீல் இருக்கும். பட் ஓகே, அவர் ஸ்டெடி ஆகி அவர் ஊருக்கு வந்து போனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ப்பார். கதவெல்லாம் திறந்தோன்னா குட்டி பசங்களாம் ஓடி வருவாங்க, அங்கிள் செம்மி வந்துட்டார் அப்படின்ட்டு. இவன் அவ்வளோ பேரை பார்த்தவொன்னு தான் ஒரு தாட் வரும், ஐயோ நம்ம யாரையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. யாருன்னா அந்த பொண்ணு அருளியா. உடனே திரும்பி போவான், வந்தவன் கொண்டு வந்த கிஃப்ட் கூட எதுவுமே வந்து கொடுக்காம. அவங்க கேட்பாங்க, ஏன் எங்கே போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டால், ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவானோ அந்த வேலையை நான் செய்ய பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆம்பளைன்னு அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி தான் உண்மையான ஆம்பளத்தனம்ல. இப்போ அருளியா வந்து தேடி தான் வந்து திரும்ப போகிறான்னும் போது அங்கே இருக்கிற குட்டி பசங்கள்லாம் அங்கிள் வந்தோடனே ஜாலியாக இருந்தாங்கல்ல. இப்போ எல்லாம் ஒவ்வொருத்தனும் கழுவி ஊற்றுவான், ஐ ஹேட் அங்கிள் சாமி அப்படின்னு கழுவான். ஆனால் இவர் அதை காதில் வைக்காமல் போய் அவளுடைய லாங்குவேஜை வந்து கற்றுப்பார் கொஞ்ச நாள். அந்த டிரான்ஸ்லேட்டர்லாம் தலையில் வந்து போட்டு ஹெட்செட் மாதிரி போட்டு இவர் இங்கிலீஷில் பேச அது என்ன வந்து வரும் அந்த சவுண்டெல்லாம் வந்து கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிறிஸ்மஸ்க்கு அருளியாவோட வீட்டுக்கே வந்து போயிடுவார். போயிட்டு கதவை தட்டினா அருளியாவோட அப்பா வந்து கதவை திறப்பாங்க. என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது தப்பாக போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் ஏதோ வந்து இவர் வந்து சொல்லுவார் ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி. ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் இங்கிலீஷ் தெரியாதுல்ல. என்ன சொல்லுவார், நான் வந்து உங்கள் பொண்ணை பார்க்கணும், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, இது ஏன் பொண்ணியா, சரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஒரு குண்டு பொண்ணு வந்து நிற்கும். இது வந்து அருளியாவோட அக்கா, நல்ல வதன்னு தின்ற ஒரு ஆள். அது வந்து நின்னோன்னா அவங்க அப்பா சொல்லுவார், உன்னை இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா, எது கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா, கல்யாணம் பண்ணுறதுனா என்ன அடிமையாக அவர் வந்து இவர் இங்கிலீஷ் மேனு அப்படின்னு வேறு சொல்லுவாரா. என்னை வந்து விலை கொடுத்து வாங்கிக்கலான்னு பார்க்குறாரு அவர் அப்படின்னு வந்து சொல்ல, அவன் ஒன்றும் காசு கொடுத்தெல்லாம் அவனை வாங்க போகிறதில்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான், நீ போகலன்னா நானே அவனுக்கு காசு கொடுத்து உன்னை தள்ளி விட்டுருவேன் அப்படிலாம் வேறு சொல்லுவார், எவ்வளோ ஒழிஞ்சா போதும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஜிம்மி என்ன சொல்லுவான், இல்லை நான் உங்கள் பொண்ணு அருளியாவை தான் பார்க்கணும் அப்படின் போது, அவள் இங்கே இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கா, வாங்க நான் அவங்களை கூட்டு போகிறேன் அப்படின்னு வந்து கூட்டு போவார். கூட்டு போகும்போது இந்த குண்டு பொண்ணு என்ன பொண்ணு பின்னாடியே வரும்போதெல்லாம் தெருவில் இருக்கிறவங்களாம் யாருன்னு வந்து கேட்க இதுவாக வந்து சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் அப்பனுக்கு வந்து புத்தியே கிடையாது, என் தங்கச்சி அருளியா வேறு இப்போ வந்து இங்கிலீஷ் மேனுக்கு காசுக்கு விற்க போகிறான், என்னன்னு கேளுங்க, வாங்கன்னு வந்து சப்போர்ட் சேர்த்துருக்கோம். எல்லாம் வந்து கூட்டமாக வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும், ஒரு பார் மாதிரி சின்னதாக எல்லோரும் இருக்கும்போது நம்ம ஜிம்மி போயிடுவான். அவங்களுடைய அருளியாவோட அப்பா அவங்க அக்கா கூட்ட அந்த கிராமத்து ஆளுங்க மாதிரி எல்லாம் வந்து கூடிடுவாங்க. என்ன வேணும் அப்படின்னு வந்து ஓனர் வந்து கேட்பான். நான் அருளியாவை வந்து பார்க்கணும், அவகிட்ட பேசணும் அப்படின்னா, அவள் வந்து பிஸியாக வேலை செய்கிற பெஸ்ட்டு வெயிட்ரஸ் எங்களுது, அவள்தெல்லாம் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேச விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல, இல்லை நான் அவளை கல்யாணம் பண்ணி போகிறேன், அதை பற்றி தான் பேசணும்னா அருளியாவே வந்து நிற்பான் அங்கே மேலே மாடியில். ஸோ கீழேருந்து இவங்க பார்த்தாவே வந்து தெரியும். இவன் வந்து பேசுவான், சொல்லுவான் அவகிட்ட, இங்கே பாரு அருளியா, உன்னை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது தான், ஆனால் இது நான் சொல்லியே ஆகணும், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீ விருப்பப்படுற இடத்துலேயே நம்ம சேர்ந்து வாழலாம், நீ இங்கே சொன்னாலும் இங்கே இருக்கலாம், இல்லை பிரிட்டனுக்கு போனாலும் நம்ம அங்கேயும் போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல, இங்கே இவன் வந்து அருளியோட அக்கா கோரஸாக வந்து கத்துவா, நீ கல்யாணம் பண்ணிட்டு பிரிட்டனுக்கே போடி, இவன் கொஞ்சம் பார்க்க சுமாராக தான் இருக்கான், அங்கே பிரின்ஸ் வில்லியம்ஸ் எல்லாம் இருப்பார், அவரை கட்டிக்கிட்டு இவனை வேணான்னு சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்ல, நீ வேறு அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி என்ன பண்ணுவான், அருளியை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவான். நீ எனக்கு வந்து ஓகே சொல்லுவேன்னு எனக்கு தெரியல, நீ நோ தான் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன், பட் என் கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறேன், கூட வருவியா மாட்டியா அப்படின்னு வந்து இவன் கேட்க, அவன் என்ன பண்ணுவான், இது எல்லாமே அவளுக்கு புரிகிற லாங்குவேஜில் அவன் கற்றுட்டு வந்து இப்போ பேசினது இப்போ அவள் இங்கிலீஷில் சொல்லுவாள். நோலாம் இல்லை, எஸ் தான்
அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் நீங்கள் கேட்டுட்டீங்க, கொஷின் வாஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கீழே வருவா. வந்தோடனே இவன் கேட்பான், என்ன இங்கிலீஷ் கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்டால் தேவைப்படும் தான். அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இது நடக்கும் எப்படி இருந்தாலும் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க, எல்லோரும் கிளாப் பண்ணுவாங்க அந்த டீமே. இவன் அவளை வந்து லிப் லாக் பண்ணுவான். அந்த டைமில் அந்த லிப் லாக் கழிச்சு விட்டு அருளியாவோட அக்கா அவள் வந்து லிப் லாக் பண்ண, அருளியாவோட அப்பா அவனும் லிப் லாக் பண்ண, இப்படி இவங்களுடைய லவ் வந்து அப்படி போகும். ஸோ இது ஒரு கதை. இந்த கதை எப்படி இருந்துச்சு? இன்னொரு கதை கேளுங்க. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து அதில் ஒரு பர்டிகுலர் சீனில் வர சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் சிலிர்த்து போயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு சாங் இதில் வந்துருக்கு. அதாவது பீட்டர், ஜூலி அப்படின்னு 2 பேர் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த ஜிம்மி கூட ஏதோ கல்யாணத்துக்கு போகிறதா இருந்துச்சுல்ல, அவங்களுடைய கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு சீனு. ஸோ பீட்டர் ஜூலியோட கல்யாணம். பீட்டர் பார்த்தீங்கன்னா கருப்பினத்தை சேர்ந்தவர், ஜூலி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கிற பொண்ணு. ஸோ பீட்டருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தா மார்க். ஸோ மார்க் கிட்டே ஏற்கனவே வந்து பீட்டர் கேட்பான், மச்சான் எதனா வந்து எங்களுக்கு கிஃப்ட் எதனா சர்ப்ரைஸ் எதனா வச்சிருக்கேடா அப்படின்னு வந்து கேட்பான். அந்த இவங்களுடைய கல்யாணத்துலேயே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே தான் மார்க் வந்து இருப்பான். அந்த பேச்சுலர் பார்ட்டிக்கு சர்ப்ரைஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி எதனா வந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்டால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைடா அப்படின்னு வந்து பட்டும் படாமல் தான் வந்து சொல்லுவான். என்னடா அவனுக்கு பிடிக்கல அந்த கல்யாணம் அப்படின்னு வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணு அப்படிங்கும்போது ஆண்டவன் மீது சாட்சியாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் வந்து நடந்துடும், பீட்டருக்கும் ஜூலிக்கும். ஸோ அந்த கல்யாணத்தப்போ ஃபுல்லாக மார்க் என்ன பண்ணுவான், அந்த கேமராமேன் வீடியோ கேப்சர் பண்ணுறானோ இல்லையோ அந்த கல்யாணத்தை இவனே ஒரு ஹேண்டிகேம் மாதிரி வச்சுருப்பான். அதை வச்சு எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்திருப்பான், அந்த கல்யாணத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும். அப்போ வேறு பீட்டில்ஸ் அதாவது மியூசிக்கெல்லாம் வேறு ப்ளே பண்ணுவாங்க. இதையாவது நீ தான் அரேஞ்ச் பண்ணியாடா அப்படின்னு வந்து கேட்க, நல்லா இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் மார்க் அசால்ட்டாக பதில் சொல்லுவான். ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும், ஆக்சுவலாக இவன் நம்ம மார்க் வந்து ஒரு கேலரி இருக்கும், ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி, அங்கே தான் வேலை செய்வான். பெருசாக ஒரு ஹால் மாதிரி அங்கே வேலை செஞ்சிட்ருப்பான். இவனுடைய ஃப்ரெண்டு பீட்டர் வந்து ஃபோன் பண்ணுவான், மச்சான் என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபேவர் நடக்கணும், உங்ககிட்ட பேசணும்னு வந்து சொல்கிறா, அவள் இன்னொரு லைனில் இருக்கான கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்ல, எதுக்குடா அவகிட்டலாம் நான் பேச விருப்பம் இல்லைடா அப்படின்னா, இல்லை நீ அவகிட்ட பேசு, அவகிட்டலாம் மோசமாக நடந்துக்காத, உனக்கு அவளை பிடிக்கலன்ற மாதிரிலாம் காமிச்சிக்காது அப்படின்னு வந்து சொல்ல, இவன் வந்து வேணாண்டான்னு வந்து சொல்கிறதுக்குள்ள அவன் கனெக்ட் பண்ணுறான். பீட்டர் கனெக்ட் பண்ணிட்டு அவன் பாட்டு நெஸ் ஆகிடுவான். இப்போது மார்க்கும் ஜூலியும் மட்டும்தான் பேசிப்பாங்க. ஜூலி அழகாக இருப்பாள். அவள் என்ன சொல்லுவா, இந்த மேரேஜ் கேசட்டெல்லாம் நான் வந்து அந்த வீடியோஸை பார்த்தேன், ஒன்றுமே நல்லா எடுக்கலாங்க, நீங்களும் அன்றைக்கி வந்து வீடியோலாம் எடுத்துருந்தீங்களா, அதை நான் பார்க்கணும், கொஞ்சம் எனக்கு காமிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்க, இல்லை அதெல்லாம் என்கிட்ட வந்து இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், அது எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு வந்து சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். ஒரு நாள் என்ன ஆகும், இவன் வந்து உட்காந்து டிவியை வந்து நார்மலாக பார்த்துட்டு இருப்பான். காலையில் நேரம் தான் 10:30 மணி தான் ஆயிருக்கும், 10:10. ஸோ அந்த டைமில் யாரும் காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். யாரும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜூலி. ஸோ வாசல்லையும் வந்து நின்றுட்டு அந்த பை இருக்குல்ல, பன்னு மாதிரி சும்மா சாப்பிட்றதுக்கு சாண்ட்விச் மாதிரி இருக்கிற மாதிரி, ஸோ அதை வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து காமிப்பா, இது வேணுமா உங்களுக்கு, ஏதோ ஸ்விக்கியில் டெலிவரி பண்ணுறப்போ மாதிரி, இது வேணுமா வந்து கேட்டால் வேணாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, நல்ல வேலை அதையும் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துப்பா, எங்கே வேணும்னு சொல்கிறீங்கன்ட்டு, நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டு உள்ள நுழைஞ்சிட்டு, இது வேணும்னு சொல்கிறேன், மஞ்சாவது வேணுமானா எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த வழியாக நான் போயிட்டு இருந்தேன், சரி அதான் உன் வீடு இங்கே தானே இருக்குது, அந்த கேசட் வேறு நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன், அந்த வீடியோ கேசட் கிடைக்குமா அப்படின்னா, நான் தேடி பார்த்துட்டு எங்கேயோ அது வந்து இல்லை அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். இப்போ அவன் என்ன சொல்லுவாள், ஏன் என்கிட்ட வந்து இப்படி வெறுப்பாக பேசுகிற மாதிரியே பேசுகிற, நீ வந்து என் ஹஸ்பண்ட் பீட்டர்கிட்டலாம் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தானே இருக்க, எனக்கும் உனக்கும் சாப்பாட்டில் வேணால் டேஸ்ட்டு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம், மற்றபடி நானும் ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப் தான் அப்படின்னு வந்து இவன் தேடிட்டே இருக்கும்போது ஒரு டேப் கிடச்சிரும். ஸோ அதில் வந்து ஜூலி பீட்டரோட மேரேஜ் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கோம். இதுதானே அந்த கேசட் அப்படின்னு வந்து கேட்டால் இதில் அது வந்து இல்லை அப்படின்னா, ஆனால் அவள் அதுக்குள்ளே போட்டு ப்ளே பண்ணுறவா, அவளுடைய மேரேஜ் தான், பிங்கோ சூப்பர், வா ஃபேண்டாஸ்டிக், அவள் எப்படியெல்லாம் வந்து பார்க்கணும்னு நினச்சாலோ அந்த மாதிரி வந்து அந்த வீடியோ வந்து இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, அது ப்ளே ஆகிட்டு இருக்க ஒவ்வொரு செகண்டும் இவ்வளோ மட்டும் தான் கேப்சர் பண்ணியிருப்பான், ஃபுல்லாக க்ளோஸ் அப் ஷாட், அவளுடைய அழகாக சிரிப்பு, ஒவ்வொரு விஷயமும். அதில் பீட்டரே இருக்க மாட்டான், ஃபுல்லாக ஜூலி தான். ஜூலியை வந்து டக்குன்னு திருப்பி மார்க்கை பார்ப்பா, என்னடா எடுத்து வச்சுருக்க, என்னை வெறுப்பு எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி தான் நீ எப்போவுமே காமிச்சிட்ருப்பேன், நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து இவ சொல்ல, சரி அதான் பார்த்துட்டல, ஓகே இதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் இந்த வீடியோலாம் காமிச்சிட்ருக்காத, சில விஷயங்கள் வந்து இதில் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது, அண்ட் மோரோவர் இது வந்து செல்ஃப் ப்ரிசர்வேஷன், என்ன நான் வந்து சேமித்து வைக்கணும்னு பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்ப்பான். ஏர்லி லஞ்ச் இப்போவே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், நான் வெளில போகிறேன், நீ பார்த்துட்டுனா நீயும் வெளியில் போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டு இவன் வெளில போயிடுவான். போயிட்டு இருக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் சாங் வந்து இருக்குமே, அப்பா வேற மாதிரி அந்த சாங் எப்படின்னா, அதாவது நானாக தான் இருந்தேன், எனக்கு நினச்சதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் என்னால் போக முடியல, என்னால் சாப்பிட முடியல, என்னால் தூங்க முடியல, அதாவது என்னால் மூச்சு விட முடியல நீ என் பக்கத்தில் இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சாங் பிளே ஆகிடும், அப்படி வெளியில் ஸ்ட்ரீட்டில் வந்து அப்படின்னு கத்திட்டு போவான், ஐயோ மாட்டிக்கிட்டோன்ற ஒரு ஃபீலாக, நம்ம லவ் அவளுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வோடு அவன் வந்து வெளில போவான். வெளில போனதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ் ஈவினிங்கும் வந்து வரும், அந்த டைமில் இவன் வருவான்,
பீட்டர் ஜூலி 2 பேரும் தான் வீட்டில் இருப்பாங்க. காலிங் பெல் அடிப்பான். ஜூலி நான் வந்து என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரை விட்டுட்டு அவள் வந்து கீழே இறங்கி வருவாள். ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு காலிங் பெல் அடிச்சு அதை டோர் ஓப்பன் பண்ணால் மார்க் தான் வந்திருப்பான். மார்க் என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு க்ளூ கார்டு மாதிரி, கியூ கார்டு மாதிரி வச்சுருப்பான். அதாவது சில விஷயங்கள்லாம் ஒரு பெரிய சார்ட்டில் எழுதி வந்து அவன் காமிப்பான் அவன்கிட்ட. பீட்டர் அங்கேருந்தே கேட்பான் ஜூலிக்கிட்ட, யார் அது அப்படின்னு வந்து கேட்டால் இவன் அதை காமிச்சிருப்பான். அதில் என்ன எழுதி வச்சிருப்பான்னா, கேரல் சிங்கர்ஸ் வந்திருக்காங்கன்னு அவங்ககிட்ட சொல்லு அப்படின்ட்டு. அவளும் அதுதான் வந்து சொல்லுவாள். கேரல் சிங்கர்ஸ் வந்திருக்காங்க ஹனி அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி பீட்டர்கிட்ட வந்து சொல்ல, அவங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா, கையில் காசு குத்தியதுனா துரத்தி அனுப்பு அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த கதவு ஓரத்துலேயே நின்றுக்கிட்டு அவன் காமிக்கிற கார்டு ஒன்றுனா வந்து பார்த்து ரசிப்பா. இந்த டைமில் மார்க் வந்து அவன் ஒரு டேப் ரிகார்டு வேறு எடுத்துகிட்டு வந்துருப்பான். கேரல் சிங்கர் சாங் மாதிரியே காமிக்கணுன்றதுக்காக ப்ளே பண்ணி விட்டுட்டு அவன் வந்து ஒன்றொன்னா வந்து எடுப்பான். அதாவது என்ன போட்டிருப்பான்னா, ஒரு லக்கில் அடுத்த வருஷம் மேபி இந்த பொண்ணுங்களில் ஒருத்தி கூட நான் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க ஃபோட்டோலாம் காமிப்பான். ஒரு 3-4 பொண்ணுங்க ஒரு பிக்கினியோடு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி காமிக்கும் போது அவளுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும், இவங்க கூடலாம் பை லக் நெக்ஸ்ட் இயர் வந்து இவங்க இருக்கலாம் போல் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் மறைக்க முடியாது, மனசு விட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன இருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ பர்ஃபெக்டான பொண்ணு அப்படின்னும் போது அவளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடுத்து இந்த பாழா போன மனசில் இப்போ மட்டும் இல்லை, நீ எப்போவுமே அதாவது இப்படி ஆகிற வரைக்கும் உன் மேலே லவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான கிழவி அப்படியே பொக்கெல்லாம் போய் சுடுகாட்டில் படுத்துட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ. அவ்வளோ நாள் ஆனாலும் இந்த பாழா மனசில் நீ தான் வந்து எப்போவுமே இருப்ப, மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்து இருக்கும். அதை காமிச்சிட்டு அப்படியே வந்து தம்ஸ்அப் கொடுத்துட்டு அவன் பாடின வந்து வெளில வருவான். வெளில வந்துட்டு அவன் பாடின ரோட்டில் நடந்து போனால் இவன் ஓடி வந்து அவனுக்கு ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்து போவாள். போகும்போது வேறு என்ன வேணும் இவனுக்கு, இனஃப் இப்போதைக்கு இது போதும், அவள் தான் லவ், இவன் லவ் அவளுக்கு புரிஞ்சிக்கிச்சு, அவளுக்கும் இவனை வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் அவள் அவங்க ஹஸ்பண்டோட தான் இருக்கணும்னு நினைக்கிறா. இவனும் வந்து ஓகே அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, இனி ஃப்ரெண்ட்ஷிப் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அது அந்த அர்த்தத்தில் அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பிடுவான். ஸோ இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. அடுத்து இன்னொரு கதை இருக்குது பாருங்கள், இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது இது வந்து கொஞ்சம் குறும்புத்தனமான கதை மாதிரி தான் இருக்கும். என்னென்னா, கோலின் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான். ஸோ அந்த கோலின் வந்து பிரிட்டிஷ், இது எல்லாமே பிரிட்டனில் நடக்கிற கதை தான். அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அங்கே இருக்கிற பொண்ணுங்க எதாக இருந்தாலும் சரி ஃப்ளோட் பண்ணுவான். போய் அவன் கேட்ரிங்கில் வேலை செய்வான். எதனா போய் சப்ளை எதனா டிஷ்ஷை வந்து கொடுத்தான்னா, என் வருங்கால மனைவியை எந்தா வாங்கிக்கோ சாப்பிடே அப்படின்னு சொன்னால் சீ போ நாயே அப்படின்ற மாதிரி அதுங்கெல்லாம் வந்து போயிடும். எந்த பிரிட்டிஷ் பொண்ணுமே இவனை ஏறு எடுத்து கூட பார்க்காது. ஒரு வாட்டி ஒரு கல்யாணத்தில், அந்த பீட்டர் ஜூலி கல்யாணத்துக்கு கூட இவன் வந்து போயிருப்பான். அங்கேயும் கேட்ரிங் சர்வீஸ் ஒரு பொண்ணு தான் ஆர்டர் எடுத்துருக்கோம். அந்த பொண்ணுக்கிட்டே இது வந்து சரியில்லை அது சரியில்லைன்னு வந்து பேச பார்க்கும்போது, இந்த ஆர்டரே நான் தான் எடுத்தேன்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்ல, ஓ அப்படியே நீங்களா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்து இவன் ஃப்ரெண்டு டோனின்னு ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட அந்த கோலின் வந்து சொல்லுவான், மச்சான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறேன், நான் இருக்க வேண்டிய இடம் இது கிடையவே கிடையாது. பிரிட்டனில் எந்த பொண்ணும் வந்து எனக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஓவராக பண்ணுறாங்க. இதே நான் அமெரிக்கா போனேன்னு வச்சுக்கேன், என்னுடைய அந்த நான் ஏற்கனவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்ல, அதுவும் என்னுடைய ஆக்சென்ட்டு, என்னுடைய அந்த ஸ்லாங்கெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன் பொண்ணுங்க, அதுவும் பிரிட்டிஷ் ஆக்சென்ட் நான் வந்து பேசுகிறேன்னா அமெரிக்கன் கேர்ள்ஸ்லாம் விழுந்துருவாங்கடா அப்படின்னு வந்து சொல்ல, டேய் நீ வெட்டி முண்டோம் வீணாக போன தண்டண்டா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ கலாய்ச்சி பார்க்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் காட் ஆஃப் செக்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே அமெரிக்கா டிக்கெட் புக் பண்ணுறேன்னு டிக்கெட்டெல்லாம் வேறு புக் பண்ணுவான். புக் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கே வேற அவன் வருவான், சூட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. என்ன மச்சான் இங்கே வந்துட்டு அப்படின்னா ரெண்ட்டு கூப்பிட்டுருக்கான் போல, இங்கே இருந்த இடத்தையே. அதில் வர காசை வச்சு பின்ன ஃப்ளைட்டுக்கெல்லாம் வந்து நம்ம டிக்கெட் எந்த காசு வரும் உனக்கு, இதை பாரு பேக்கில் என்ன இருக்குன்னு நினைக்கிறியா, ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்கிறியா, ஃபுல்லாக காண்டம்ஸ் தான் அப்படின்னு வந்து காமிப்பான். டேய் என்னடா நடக்குது, எல்லாமே இவர் வந்து ரெடி ஆகிட்டு அமெரிக்காவுக்கு வேறு இவர் கிளம்ப பார்ப்பாரு. அந்த ஏர்போர்ட்டில் போகும்போது கூட அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், டோனி வேணாம் மச்சான், இவர் கோன கேட் ப்ரோக்கன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். அதாவது நீ ஏமாந்துட போறியா, நொறுங்கிற போறியா அந்த ஆங்கிளில் வந்து சொல்ல, ஆமாண்டா நான் உடஞ்சிட தான் போகிறேன், செக்ஸ் பண்ணி ஃபுல்லாக பேக் ப்ரோக் முதுகு தான் உடைய போகுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து ஃப்ளைட் ஏறி கிளம்புவார். கரெக்டாக அமெரிக்கா லேண்ட் ஆவார். அங்கே டாக்ஸி டிரைவர் வேறு கேட்பான், எங்கே சார் போனோம் அப்படின்ட்டு. பாருக்கு போ, எந்த பாரு, ஆவரேஜாக ஏதோ ஒரு பார் அது போ அப்படிங்கும்போது ஒரு பாரில் எடுத்து போய் விடுவாங்க. விடும்போதே வந்து பேர் ஆர்டர் பண்ணுவான், அப்படியே சாப்பிடுவான். இவன் பேசுகிற ஸ்லாங் ஒரு பொண்ணு பார்த்துருவான். போன உடனே அந்த பாரில் அங்கே இருக்கிற பொண்ணு வந்து என்ன சொல்லுவா, அவள் பேர் ஸ்டேசி, என் பேர் ஸ்டேசி, நீங்கள் பிரிட்டிஷ்காரர் அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்ல, ஓ சூப்பர் இரு நான் இன்னொரு பொண்ணை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பார்க்க சூப்பராக இருக்கும். அது இன்னொரு அழகான பொண்ணை வந்து கூப்பிடும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிரிட்டிஷ் பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல். இருங்க நான் அவளை கூப்பிட்றேன் அப்படின்னு வந்து, ஹே ஜீனி இங்கே வா அப்படின்னு வந்து கூப்பிட அவள் வருவா. இதோ பாரு இவன் வந்து பிரிட்டிஷ் பையன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னா அவனும் வந்து பக்கத்தில் வருவான். இருங்க நான் இன்னொரு பொண்ணு வந்து கூப்பிட்றேன். யாரை, அது இன்னொரு பொண்ணு, அது பேர் வந்து கேரள்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொண்ணு எதுக்கு அப்படின்னு கேட்டால், அவள் வந்துட்டானா போதும், அவள்லாம் அவங்கள விட மாட்டா, அவளுக்கு பிரிட்டிஷ் பசங்க ரொம்ப பிடிக்கும்னு அவளும் வருவாள்.
வந்தால் 3 பொண்ணுங்களும் ரவுண்டு கட்டி அவனை உட்கார வச்சுருவாங்க. அவள் சொல்லுவா, ஏய் ஒதுங்கிடி, அவன் ஏன் ஆல்ரெடி அப்படின்னு வந்து அவள் உட்காருவான். இவனுக்கு என்னடா டேய் கண்ணா லட்டு தின்னாசு 1 2 3 அப்படின்னு வந்து போயிட்டு இருக்குல்ல. உடனே இவனை வந்து பேச வச்சு அழகு பார்ப்பாங்க. இது உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. பாட்டில், பிரிட்டிஷ் பீப்புளெலாம் போட்டில்னு சொல்லுவாங்க. போட்டில் அப்படின்னு வந்து சொல்லுவானா போட்டில். அப்புறம் இது ஸ்டா இது டேபிள். டேபிள்னு தான் சொல்லுவீங்களா? அது இது டிஃப்ரெண்ட். அதெல்லாம் கிடையாது. சரி நைட்டு எங்கே தங்க போகிறேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அந்த பொண்ணுங்க. நைட்டு சினிமாவில் காமிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மோட்டல் இதுக்கப்புறம் தான் தேடி போய் தங்கணும் அப்படின்னு வந்து சொல்ல, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் எங்கே கூடயே தங்கிக்கலாமா அப்படின்னு வந்து அவளையும் கேட்பாளுங்க. அப்போ குதிரை கணக்கிற சவுண்டு வேறு கேட்கும். இது கண்டிப்பாக. பட் நாங்கள் கொஞ்சம் வசதி இல்லாதவங்க, ஏழை தான். ஒரே ரூமில் தான் நாங்கள் வந்து தங்கிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும், ஒரே கட்டில் தான். ஸோ அதனாலே நாங்கள் பைஜாமாலாம் யாருமே உங்களுக்கும் கொடுக்க போகிறதில்ல, நாங்களும் வந்து போட்டுக்க மாட்டோம். விச் மீன்ஸ் நாங்கள் வந்து நேக்கடாக தான் இருப்போம் அவுத்து போட்டு அப்படின்னு வந்து சொல்ல, அப்படியா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேட்க, ஓகே. ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கே, என்னது? 4வதாக இன்னொரு ஆள் வருவாங்க. அவள் பேர் ஹேரியட். அவள் எப்படி அப்படின்னு வந்து கேட்டால், எங்களோட ரொம்ப செக்ஸியாக இருப்பா அப்படின்னு வந்து சொல்ல, ஒரே குதூகலம் தான் இருக்குது. எல்லாரும் வந்து இந்த 4 பொண்ணுங்க இவர் எல்லாம் ஒரே ரூம் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அந்த பெட்டில் வந்து படுத்துன்னு இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி நடந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் அங்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வருவார். டோனி இவனுக்காக வெயிட் பண்ணுவான். வெயிட் பண்ணும்போது மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து அவன் கேட்க, தோப்பாடுறேன் யாழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேரியட்டே கரெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பான். வந்து ஹேரியட் என்ன பண்ணுவான், டோனி கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லுவாள். நான் என் சிஸ்டரையும் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான டைப் தான், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து சொல்ல, இது ஹேரியட்டோட அவங்க தங்கச்சி இன்னும் வந்து சூப்பர் ஃபிகராக இருக்கும். அது வந்து டோனியை லிப்லாக் வந்து பண்ணோம். அவனுக்கு ஒரு கிளுப்பாக இருக்கும். என்னடா இது அப்படின்னு வந்து கேட்க, ஏற்கனவே உங்களை பற்றி கேட்டிருக்கேன், நீங்கள் ரொம்ப கிளாமரான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி. ஸோ இது ஒரு லவ்வாக வந்து போகும். ஆக்சுவலி லவ் இஸ் எவ்ரிவேர் இல்லை, எல்லா விதமான லவ்வும் வந்து காமிக்கிறாங்கல்ல. அடுத்து இதுதான் அந்த படத்தோட ஹைலைட்டான ஒரு விஷயமே. பிரைம் மினிஸ்டர் நம்ம படத்தோட ஆரம்பத்திலே வாய்ஸ் ஓவரில் ஒருத்தர் கதை சொன்ன, அதான் லவ் எல்லா இடத்துலையும் இருக்குது, உலகம் எப்போல்லாம் டல்லாக இருக்குது, ஒரு சோகமான ஒரு விஷயமா நான் பார்க்கும்போதெல்லாம் இந்த ஏர்போர்ட்டை தான் நினச்சி பார்ப்பேன். அங்கே வந்து அந்த மாதிரி ஒன்று தடமே இருக்காதுன்ற மாதிரி பேசினார் அவர் பிரைம் மினிஸ்டர் டேவிட். ஸோ அவருடைய கதை. ஸோ பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய ஹவுஸ், அவர் தங்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்து வருவார். எல்லாருக்கும் வந்து இப்படி கையெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே கார்லேருந்து இறங்கி உள்ளே வந்தோடனே அங்கே ஒரு தங்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ஹவுஸ் கீப்பர் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க. டீ கொடுக்குறது அந்த மாதிரிலாம், பணியோட ஃபைல் எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் செக்ரட்டரி, பியூன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல. அங்கே ஒரு லேடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இவங்க அது இந்த வேலை செய்கிறாங்க. சரி எப்படி சார் இருந்தது அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ஃபஸ்ட்டு விசிட் இந்த ஹவுஸ்க்கு நீங்கள் வந்தது அப்படின்னா, நான் எப்படி கை அசைக்கிறது வந்து ப்ராக்டிஸ் பண்ண போல் அப்படின்னு வந்து இவர் சொல்லிவிட்டு அப்படியே வந்து பார்ப்பார் ஒவ்வொருத்தராக. அதில் நெட்டலி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் புதுசாக இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாள். அந்த பொண்ணை வந்து இவர் போய் பார்ப்பார். பார்த்தோன்னே ஹாய் நெட்லி அப்படின்னு வந்து சொன்னால், இவர் ஹாய் டேவிட்னே கூப்பிடுவா. ஹாய் சார். அவள் வாயில் சனின்ற மாதிரி அவள் வந்து வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை அசிங்கமாக பேசுவாள். ஹாய் சார் அப்படின்னு. சாரி ஷிட். ஷிட்டுன்ற வார்த்தை நான் 2 வாட்டி இப்போ யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். நல்ல வேலை நீ அந்த ஃபக்குன்ற வார்த்தை யூஸ் பண்ணல, அது சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு வந்து சொல்ல, ஐயோ பட் என் டே வந்து நீ ஃபக்கு எனக்கு என்ன மோசமான டேவாக தான் அப்படின்னு வந்து சொல்ல, உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து அங்கேருந்தே அவர் போவார். போகும்போதே ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அந்த நெட்டலி என்ன வந்து ஒரு மாதிரி பொண்ணாக இருக்கா, ஐயோ கடவுளே என்னை வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போவான். உள்ளே போனோடனே அப்போ போய் வந்து டீ கொடுப்பா, ஸ்நாக்ஸ் எல்லாம் வேறு கொடுக்கும்போது அவளை பார்க்கும்போது மட்டும் இவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். அண்டு ஒரு மீட்டிங் வேறு நடக்கும். அதுக்கு முன்னாடியே இவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நெட்லி உங்ககிட்ட வந்து கொஞ்சம் விஷயங்கள் பேசணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். சொல்லுங்கள் சார், ஏன்னா நம்ம 2 பேர் இப்படி க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் பக்கத்தில் தான் இருக்கோம், உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாத மாதிரி இருக்குது. இவருக்கு கல்யாணம் ஆகலை, இவர் சிங்கிளாக தான் இருக்கார். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சா, அவள் குழந்தைங்க என்ன, அவள் பாய் ஃப்ரெண்ட் என்ன, ஹஸ்பண்ட் கூட இருக்காளா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அதை வந்து போட்டு வாங்க பார்ப்பார். நீ எங்கே தங்குற, உங்கள் ஹஸ்பண்ட் குழந்தைங்க அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் சொல்லாமல் அப்படின்னு கேட்டால், நான் ஹஸ்பண்டெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை, நான் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இங்கே தங்கிட்டு இருக்கேன், எனக்கு குழந்தைங்களும் இல்லை, நான் லவ் இருந்துச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அவன் இப்போ இல்லை, நான் என் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கேன்னு வந்து சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு வந்து இவன் கேட்கும்போது அவள் சொல்லுவா, நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் மோரோவர் அவன் ஒருத்தெல்லாம் கிடையாது, அவன் நல்லவனும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லும் போது இவருக்கு கோவம் வரும். உன்னை போய் குண்டாக இருக்கிறேன்னு சொல்லலாம் அப்படின்னு இவர் வந்து யோசிப்பார். அவர் இப்போ வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இல்லை. இப்போ நான் பிரைம் மினிஸ்டர், இப்போ மட்டும் அவன் அந்த வார்த்தையை உன்னை பார்த்து சொன்னான்னா நான் அவனை மர்டர் கூட பண்ணிடலாம், அது உனக்கு தெரியும்ல. அவள் சிரிப்பா, ஓகே நான் தேவைப்பட்டு அதை கன்சிடர் பண்ணுறேன்னு வந்து சொல்லுவாள். இல்லை நம்ம பிரிட்டிஷ் ஆர்ம் ஃபோர்ஸ் பற்றி உனக்கு வந்து தெரியும்ல, ஒரு கால் தான், பக்கத்துலேயே ஃபோன் வேறு இருக்கும், ஒரு கால் தான்,
செஞ்சுருவானுங்க பசங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கேருந்து போகும்போது இவர் அப்போவே வந்து டிஸ்டர்ப்டாக நினைப்பார். அண்ட் இன்னொன்று ஒரு சீன் அப்போல்லாம் வந்து இவள் டீ கொடுக்கும்போதெல்லாம் கூட சொல்லுவாள், பிஸ்கெட்லாம் கொடுக்கும்போது, நல்ல வேலை நீங்கள் ஜெயிக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன், நீங்களே வந்துட்டீங்க, இல்லை வேறு யாருனா வந்திருந்தால் அவங்களுக்கு நான் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பரிமாறுற மாதிரி நான் பண்ணியிருக்க மாட்டேன். போரிங்கான ஒரு காஃபி இல்லை ஒரு டீ பிஸ்கெட்ஸ் கூட இந்த மாதிரி சாக்லேட்ஸ் இல்லாமல் நார்மலான ஒரு விஷயம் தான் நான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு வந்து சொல்ல, அப்படியா நட்லி அப்படின்னு சொல்ல, எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணு போயிடுவாள். இவர் அதே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவள் நெருங்கும் போதெல்லாம் அவகிட்ட ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்கும். மீட்டிங் வேறு போடுவாங்க. என்ன மீட்டிங்னா, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா வந்து இங்கே ஒரு விசிட்டுக்கு வரதா இருக்கும். அதில் என்ன டிஸ்கஷன் பண்ணணுன்ட்டு வந்து பேசும்போது இவருடைய பார்ட்டி ஆளுங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, போன கவர்மெண்ட் வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க, வளைஞ்சு கொடுத்து, அந்த மாதிரிலாம் நம்ம இருந்துக்கூடாது, நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், நம்ம நாட்டை நம்ம வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல. பட் இவன் என்ன பண்ணுவான், நம்ம டேவிட்டை, இல்லை எடுத்த உடனே அப்படி நம்ம பண்ண வேணாம், ஒரு அழுமூஞ்சி குழந்த மாதிரி அது இதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம், நம்ம வந்து சுமூகமாகவே பண்ணுவோம், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னும் போது அவன் பார்ட்டி ஆளுங்களுக்கே அதில் வந்து உடன்பாடு இருக்காது. அந்த சமயத்தில் இப்போ யார் நான் ஸ்க்ரூ பண்ணணும் டீ பிஸ்கெட் எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படின்னு வந்து கேட்பான். அது டபுள் மீனிங் தான். யாருங்க இது பண்ணால் இவ தான், நான் தான் அப்படின்ட்டு அவள் வேறு வருவாள். நட்லி வந்துட்டு அவள் எல்லாருக்கும் பிஸ்கெட் டீ எல்லாம் வந்து கொடுப்பா. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பிரசிடென்ட் வேறு வருவார், பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அவர் வரும்போது ப்ரெஸ் எல்லாம் வந்து அந்த வீட்டுக்கு வெளியில் பயங்கரமான அந்த மாளிகைக்கு வெளிலலாம் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. இவர் உள்ளே கூப்பிட்டு போகும்போது டேவிட் கேட்பார் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா கிட்ட, எப்படி இருந்துச்சு உங்கள் விசிட், அண்ட் இன்னொன்று உங்கள் ஒய்ஃபெல்லாம் ஏன் வரல அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை அவங்களால வர முடியலன்னு வந்து சொல்லும்போது டேவிட்னா சொல்லுவான், ஆமாம் கரெக்டு, பாலிடிக்ஸ் ஃபேமிலி ரெண்டுத்தையும் வந்து அந்த ரொமான்ஸ் இது ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து நம்மளால் கொண்டு போக முடியாது அப்படின்னு வந்து சொல்ல, அந்த டைம்னு பார்த்து நட்லி அங்கே கிராஸ் பண்ணுவாள். டேவிட் ஹாயின் வந்து நட்லியை பார்த்து வந்து சொல்ல, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவுக்கு நட்லி மேலே ஒரு பார்வை விடும். எனக்கு நம்ம அப்படி தோணல, பாலிடிக்ஸ் ரொமான்ஸ் ரெண்டும் சேர்த்தே நம்ம வந்து அடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். அப்போது டபுள் மீனிங்கில் பேசுறது இவனுக்கே ஒரு மாதிரி இருக்கும், நான் நம்பாலையும் வந்து கரெக்ட் பண்ண பார்க்குறேன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனால் அது பெருசாக எடுத்துக்க மாட்டான். அண்ட் அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா என்ன பேசுவானா, கொஞ்சம் நக்கலாக தான் பேசுவான். நான் இங்கே வந்து நான் ஏதோ இங்கே வந்து உங்களுக்கு உடன்படுவேன் மாற்றிப்பேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருக்க வேண்டாம், அது நடக்க போகிறதில்ல, ஏதோ நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், மற்றபடி முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லும்போது இவன் ஏதோ வந்து காம் டவுன் பண்ண பார்ப்பான். இல்லை சில விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல, அவர் கேட்குற மாதிரி இருக்காது. சரி நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், கொஞ்சம் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு ஒரு ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு போக பார்ப்பான் டேவிட்டை. அப்போது பிரசிடென்ட் என்ன சொல்லுவார்னா, என்னால் எது நீங்கள் கேட்டாலும் கொடுக்க முடியும், அதை நான் கொடுக்கணும்னு நினச்சாதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் மாஸ் டைலாக். ஆனால் அதை கேட்காம ஏதாவது கன்வின்ஸ் பண்ண பார்க்கலான்ட்டு டேவிட் என்ன பண்ணுவான், ஒரு சில ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வர வெளியில் போவான். அந்த கேப்னு பார்த்து நட்லி என்ன பண்ணுவா, அந்த ரூம்குள்ளே போவாள். அங்கே பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா மட்டும்தான் இருப்பார். இவன் உள்ளே போனதுக்கப்புறம் ஃபைல் எடுத்துகிட்டு டேவிட்டும் வந்து இங்கே உள்ளே வரலான்னு வந்து கதவு திறந்தா நட்லி கிட்ட இவர் கிஸ் கொடுக்குற மாதிரி வந்து நெருக்கத்தில் போயிருப்பார் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. இவனுக்கு செம்ம காண்டாகும். அப்படியே பார்த்தோன்னே நைஸ் ஸ்காட்ச், கிரேட் ஸ்காட்ச் அப்படின்ற மாதிரி அவன் ஸ்காட்சை பற்றி மட்டும் தான் பேசுவான் பிரசிடென்ட். பட் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்லி அங்கேருந்து போயிடுவா. அப்போவே வந்து சுருன்னு ஏறி இருக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் இவர் டேவிட்க்கு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கு எல்லாம் அந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவாங்கல்ல, அப்போது ஒரு இதை வந்து கேட்பான் ஒரு ரிப்போர்ட்டர், இந்த மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவை பார்த்து எப்படி இருந்தது உங்கள் விசிட் அப்படின்னு வந்து கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், ஃபேண்டாஸ்டிக்காக போச்சு, ரொம்ப சுமூகமாக போச்சு, எங்கள் ரிலேஷன்ஷிப்பு இன்னும் அப்படியே ஒரு ஸ்பெஷலாக அப்படியே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல, உடனே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் கிட்ட வந்து கேட்பாங்க. அவன் இப்போ தான் வந்து சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பு சுமூகமாக போச்சு, வெரி ஸ்பெஷலாக. இந்த ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பிரசிடென்ட்டையும் வந்து பார்ப்பான் பிரைம் மினிஸ்டர் டேவிட்டை. என்னன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு வார்த்தை வச்சே தான் இவனுக்கு வந்து எல்லா பாவத்துலையும் அதை வந்து அடிச்சிடுறானுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது பேட் ரிலேஷன்ஷிப் அப்படி தான் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரிட்டனை வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ஸோ எல்லா விஷயத்துக்கும் அவங்க வந்து வளைஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. குறிப்பாக நீங்கள் பிரிட்டனுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து தட்டி பறிக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்ல நட்லியை வேறு காமிப்பாங்க. அவள் வேறு தலை குனிஞ்சு ஒரு மாதிரி இருப்பான். நம்மளை வச்சு தான் இவன் பேசுகிறான்றது அவளுக்கு தெரியும். இவன் ஆனால் வந்து பொதுப்படியாக தான் பேசியிருக்கான்ற மாதிரி இவனுடைய ஆதரவாளர்கள்லாம் இப்போ உன்னிப்பாக கேட்க ஆரம்பிப்பாங்க. அவன் பார்ட்டி மெம்பர்ஸ் என்னடா ஆச்சு, அப்போ மீட்டிங்கில் அவங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டோன்ற மாதிரி இப்போ இந்த மாதிரி பேசுகிறான்ட்டு அதோட விட மாட்டான். நம்ம டேவிட் என்ன எடுக்குவானா, பிரிட்டன் வந்து ஒரு சின்ன நாடாக இருக்கலாம், ஆனால் நம்மளும் வந்து ஒரு கிரேட்டான ஒரு நாடு தான். ஏன்னா நம்ம நாட்டில் ஷேக்ஸ்பியர் இருந்திருக்காங்க, சர்ச்சில், இட்ஸ் எ லேண்ட் ஆஃப் பீட்டில்ஸ், ஹாரி பாட்டர், டேவிட் பெக்கம்ஸ் லெஃப்ட் ஃபுட், டேவிட் பெக்கம்ஸ் ரைட் ஃபுட், அதையும் நீங்கள் மறந்துட வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லும் போது எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கரகோஷம்லாம் எழுப்ப ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவான், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரில் நீங்கள் வந்து கொஞ்சம் நக்கல் பண்ணுறது அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஒரு இதுன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயமே எங்களுக்கு வந்து தேவையில்லை, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம், இதை விட இதுக்கப்புறம் நாங்கள் எதுனா முடிவு எடுத்தால் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவை பார்த்து சொல்ல,
எல்லோரும் அங்கே இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. இவன் அப்படியே வந்து வருவான். வந்துட்டு அவன் பாட்டு எல்லாம் குதூகலமாக வந்து டான்ஸ் ஆடுவான். மச்சான் நம்மளை செஞ்சவொடனே எவனாக இருந்தாலும் தூக்குவான்ற மாதிரி அவன் அழகாக வந்து டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஹாப்பியாக இருப்பான். வெளியில் சென்சேஷனாக வந்து போகும். டேவிட் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய இன்னொரு லேடி இருப்பாங்க ஒர்க் பண்ணுறவங்க, அவங்ககிட்ட வந்து சொல்லுவான், நட்லி இருக்கால யார் அந்த குண்டு பொண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. என்ன அவளை பார்த்து நீயும் அப்படி வந்து சொல்கிற, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அவள் இங்கே ஒர்க் பண்ண வேணாம், அவளை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அவனுக்கு பிடிக்கல அவள் இங்கே இருக்கிறது, ஏன் எதுக்குன்னெல்லாம் வந்து கேட்காதீங்கன்னும் போது அவங்களும் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமே வேறு ஒரு லேடி தான் அவனுக்கு டீ பிஸ்கெட் எல்லாம் வேறு பரிமாறுவாங்க. அவன் எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது எல்லாமே கிறிஸ்மஸ் நடக்கிறதுக்கு 5 வாரம் முன்னாடி நடந்த விஷயங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. கிறிஸ்மஸ் நெருக்கத்தில் வரும்போது இவருக்கு நிறைய பேர் க்ரீட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சூட்கேஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பார், யார் யார்கிட்ட நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா யார் தான் அவருக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருக்காது. அவர் தேடுறதே வந்து நட்லியோட லெட்டர் வந்து அங்கே வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணுவார். அந்த க்ரீட்டிங் கார்டில் என்ன எழுதியிருப்பான்னா, இந்த மாதிரி டியர் டேவிட் அப்புறம் சார், நான் வந்து அன்றைக்கி நடந்த விஷயங்கள் ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இது கிறிஸ்மஸ் டைம், இதில் நான் போய் சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கானவ, உங்களுடைய நட்லி அப்படின்னு வந்து எழுதணுன்னா அவருக்கு வந்து மைண்டே மாறிடும். அவளை இப்போ எப்படியாவது போய் பார்க்கணும், அவள் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்து நினைப்பார். அவருடைய டிரைவரை மட்டும் கூப்பிட்டுட்டு அப்படியே காரில் வந்து போவார். போய் அந்த தெருவில் போய் இருந்தால், நட்லியோட தெரு ரொம்ப பெரிய தெருவாக இருக்கும். இதில் எப்படா வீடு நம்ம கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு வீட்டு வெளியும் அவ்வளோ காருங்க வேறு இருக்கும். கிறிஸ்மஸ் ஈவினிங் இல்லை அது. போயிட்டு ஒரு வீட்டோட கதவை தட்டினா ஒரு ஆயா தான் வருவாங்க. இங்கே நட்லி இருக்காங்களான்னு வந்து கேட்பார். நட்லி அப்படியெல்லாம் இங்கே யாரும் இல்லையே. ஆமாம் நீங்கள் ப்ரைம் மினிஸ்டர் தானே அப்படின்னு வந்து அந்த பாட்டி கேட்க, இவர் வந்து ஆமாம் நாங்கள் வந்து வி ஆர் அட் யுவர் சர்வீஸ், நாங்கள் எல்லோரையும் வந்து வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கோம், ஒவ்வொருத்தரும் வந்து நியூ இயர்க்குள்ளே எல்லாத்துக்கும் சொல்லி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்னொரு வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சா அங்கே வந்து குழந்தைங்கள்லாம் வந்து நிற்கும். நீங்கள் கேரல்ஸ் பாட்டு பாட வந்திருக்கீங்களா, இல்லைப்பா நட்லி இருக்காங்களா, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் பாட்டு பாடுறீங்க அப்படின்னு வந்து சொல்ல, இவர் வேறு வழி இல்லாமல் பாட்டு பாடுவார். இவர் கூட சேர்ந்து அந்த டிரைவரும் வந்து கோரஸ் பாடுவாங்க. அங்கே ஒரு வேஷம் கட்டி இப்படி வந்து வந்தால் இன்னொரு லேடி வந்து இருப்பாள், மியான்ட்டு அவருடைய பேர், அதெல்லாம் பெருசாக நீங்கள் யோசிங்கன்னா. அங்கே காலிங் பெல் அடித்தா நட்லியோட வீடு தான், எங்கள் வீட்டுக்கு பக்கத்து டோர் தான், நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு வந்து சொல்ல, அப்புறம் நான் ஒருத்தரை நினச்சிருக்கேன், அவராக நீங்கள் இருக்க மாட்டீங்களோன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் ப்ரைம் மினிஸ்டரோன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் யாருன்னு நினச்சிங்களோ அவரே தான் நான், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே போய் காலிங் பெல் அடிக்கும் போது நட்லி வீட்டில் இருந்த ஆளுங்கள்லாம் அப்படியே குடுகுடுன்னு வருவாங்க. நிறைய பேர் குழந்தைங்க, நட்லியோட அங்கிள் ஆன்ட்டி எல்லாரும். ஆனால் நட்லி வரமாட்டான். அங்கேருந்து வரும்போதே கத்திக்கிட்டே வருவா அசிங்கமாக. ஏன்னா அவள் எப்பவுமே வாயில் ஏதாவது வந்து கொட்டிடுவாள்ல, என் ஃபக்கிங் கோட்டு எந்த விச் ஃபக்கர் இஸ் ஹோல்டிங் மை ஃபக்கிங் கோட் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்பான். கேட்டவுடனே நட்லி வந்துட்டு அதுக்குள்ளே ஹேய் டேவிட் அப்படின்னு வந்துடும் போது இது அங்கிள் அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள். டேவிட் வந்து நிற்பார். நின்றவுடனே இல்லை நான் வந்து நட்லி கிட்ட கொஞ்சம் விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல, நட்லியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா இவங்க ரெடி பண்ணி ஸ்கூல்ஸ் மல்டி ஸ்கூல் எல்லா ஸ்கூலில் இருக்கிறவங்களும் ஒரு இடத்துல வந்து கச்சேரி மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ரெடியாகி ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் மாதிரி போட்டு சிங்கிங்கெல்லாம் எல்லாம் பாட்டும் பாடுறதுக்கு ரெடியாகி போயிட்டுருக்காங்க. அதுக்கு இந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த குழந்தை வேறு இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கு, இத்தனை நாள் இவன் போய் அங்கே பர்ஃபார்ம் பண்ணணும், உங்ககிட்ட வந்து நட்லி பேசிகிட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்கும், நட்லியும் அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுவார்ல அப்படின்னு வந்து சொல்ல, நட்லி ஏன்னா அதுக்கெல்லாம் ஆசைப்படு இல்லை பரவாயில்ல நாங்கள் வந்து இங்கே பேசிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்ல, அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. உடனே டேவிட் என்ன பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என் கார்லேயே நான் அவங்களெல்லாம் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு காரில் ஏற்றிக்கிட்டு நட்லியை வந்து இவன் காரில் உட்கார வச்சு, நடுவில் வேற நந்தி மாதிரி இன்னொரு குழந்தை வந்து உட்காந்துக்கும். இவன் வந்து அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ண பாப்பா, அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது, அவர் வேலை என் பக்கத்தில் வந்தார், அவர் வேறு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா இல்லையா, அது ஒரு ஆக்வர்டான ஒரு இதாக தான் இருந்துச்சு, ஆனால் எப்பவுமே நான் உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். சொல்லி முடிச்சோன்னா அந்த ஸ்கூல் வந்து ரீச் ஆகிடும். அந்த ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் கூட இவர் வந்து ஸ்கூல் உள்ள போகணுன்னு விருப்பப்பட மாட்டார். பட் நட்லி அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு வந்து போக பாப்பா. நீங்கள் ஏன் வரலன்னு வந்து கேட்டால், இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டனே இங்கே வந்தால் குழந்தைங்களோட அந்த ஒரு விஷயங்களெல்லாம் இவரே திருடிட்ட மாதிரி ஆகும், எல்லாருடைய பார்வையும் இவர் பக்கம் வந்துடும்ல, அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். பின்ன என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்க, இது எங்களுடைய ஸ்கூல் தான், இவளுக்கு தெரிஞ்ச ஸ்கூல், இங்கே எத்தனை வருஷமாக இங்கே இருக்கா, இதில் எல்லா வழியும் எனக்கு தெரியும், நம்ம பின்னாடி பக்கம் போகலாம், அங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இவர் வந்து கூப்பிட்டு போக பார்ப்போம். அப்போது டேவிட்டோட சிஸ்டர் கெரன் அப்படின்னு அவங்களுடைய பேர், அது ஒரு கதை. ஸோ எல்லா கதாபாத்திரமும் ஒரு சமயத்தில் இந்த படத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணிப்பாங்க. இவருடைய சிஸ்டர் அவங்களுடைய குழந்தையும் வந்து இங்கே அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்க மீட் பண்ணுறாங்க. என்னடா சர்ப்ரைஸு, நான் அவங்க எத்தனையோ வாட்டி உங்கள் செக்ரட்டரி கால் பண்ணி உன்னை வர வைக்கணும்னு பார்த்தேன் அப்படின்னு கேட்டால், இவரும் வந்து இல்லை நான் நேரடியாக வந்துடலாம் தான் வந்தேன், அது யார் இந்த பொண்ணு அப்படின்னு வந்து கேட்க, இவளா எனக்கு கேட்ரிங் அந்த சமைக்கிறவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, பார்த்து நடத்துக்கோமா, இவன் கல்யாணமாக வந்தவன் ஒய்ஃப் ஆகிற போகிறான் அப்படின்னு வந்து எதுவும் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அவன் வந்து சிரிச்சிட்டே வந்து சொல்லுவாள். சரி நான் போகிறேன் அப்படின்னு அவங்க போகும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற ஸ்டேஜுக்கு பேக் சைடு ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க.
அந்த ஷோ முடிஞ்ச உடனே எல்லாரும் மெரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி விட்டா அந்த போர்டுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து லிப் லாக் பண்ணிட்டு இருக்கு. ஊரே வந்து பார்க்கும், எல்லாம் வந்து ஸ்டன் ஆவாங்க, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. நட்டலி வேற கேட்பா டேவிட் கிட்ட, இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம இப்போ வந்து கொஞ்சம் குனிஞ்சு பவு டவுன் பண்ணி இவங்களை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே கையை அசைக்கணும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரியும் அசைப்பான், இந்த பொண்ணும் அசைக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வா வா அவங்க 2 பேரும் இங்கே சேர்றாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வர அப்படின்னு தான் அவங்க ஜாலியாக எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாருக்கும் பகிரங்கமாக தெரிய வந்துருச்சு. அதுவும் வந்து ஒரு நல்ல மேனரில் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு தான் நான் வந்து இது பண்ணன்ற மாதிரி அது வந்து போயிடுச்சு. ஸோ இது ஒரு கதை. ஸோ அடுத்து இன்னொரு கதை வந்து பார்த்திங்கன்னா கெரன் கதை. கெரன் அதாவது டேவிட்டோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ கெரன் என்ன பண்ணுவா, அவங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டு தான் அவங்களுக்கு 2 குழந்தை, ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்துருக்கும். அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து ஹாரி. ஸோ ஹாரி வந்து ஒரு மேனேஜராக இருப்பான், டிசைனிங் கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜராக இருப்பான். அங்கே மியா அப்படின்னு ஒரு லேடி இருப்பாள், அவருடைய செக்ரட்டரி. ஸோ இந்த லேடி வந்து எப்போவுமே வந்து செக்ஸியாக பிஹேவ் பண்ணுறது அப்படிலாம் தான் இருப்பாள். ஹாரிக்கு வந்து அவன் மேலே ஒரு கண்ணு. ஆனால் கெரன் எந்த மாதிரியான ஒரு லேடினா, ரொம்ப நல்லவங்க, அவங்க குழந்தைக்காகவே லைஃப்பை அர்ப்பணிச்சுக்கணுங்க, அவங்க ஹஸ்பண்டுக்காக அவ்வளோ பாசமாக இருக்கிறவங்க. இன்ஃபேக்ட் டேவிட் வந்து அந்த பிரசிடெண்ட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசினார் இல்லையா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் டேவிட். பப்ளிக் மீட்டில் வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இப்படி பேசுனது எல்லாத்தையும் வந்து வீடியோவில் பார்த்துருப்பா. அப்போவே கெரன் வந்து கால் பண்ணி அவங்க பிரதர்கிட்ட வந்து, ஏய் என்ன இதெல்லாம் வந்து செம்மையாக பண்ண அப்படின்னு வந்து சொல்லி கனெக்ட் பண்ண பார்த்துருப்பாங்க. அப்போ கூட டேவிட் ஒழுங்காக பேசிக்க மாட்டால், காலை கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் கெரன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஹாரிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டனோட சிஸ்டராக இருக்கிறதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா. அவன் என்னன்னா, அவன் நாட்டுக்காக சண்டை போடுறான், ஆனால் நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள், குழந்தைங்களுக்காக பேப்பரு கம்மெல்லாம் வச்சு டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனில் கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கல்ல, அதை பற்றி இவங்க வந்து கொஞ்சம் விளையாட்டாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அவன் அதை பண்ணும்போது நான் இதை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுலேயும் இவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அந்த கிரிப்பு மாதிரி குடில் மாதிரிலாம் வச்சு அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த அந்த ஒரு ஈவெண்ட்டை தான் வந்து அவங்க ட்ராமாவாக வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இவங்களுடைய பொண்ணு இந்த இது மாதிரி லாப்ஸ்டர் மாதிரி பெரிய எறா இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் தான் இருக்கிறதா இருக்கும். அதை இவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஹாரி கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட. அப்போ ஹாரிக்கு அதிலலாம் கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏதோ கொண்டாடி பண்ணிட்டு இருக்காங்க தான், ஆனால் ஏதோ எரிச்சலாக ஒரு சவுண்டு போகிற மாதிரி இருக்கும். என்ன இது அப்படின்னு வந்து கேட்க, அப்போது கெரன் வந்து சொல்லுவாங்க, அது ஜோனி மிச்சல் அப்படின்ற ஒரு சிங்கர். ஸோ அவங்களுடைய பாட்டு அது, அந்த மியூசிக் தான் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல, இன்னுமா அதெல்லாம் வந்து நீ கேட்டுட்ருக்க அப்படின்னு வந்து அவர் கேட்பார். உன் டேஸ்ட் மாறல, அதை தான் கேட்குறியா அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க என் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க எப்போயாவது நான் மீட் பண்ணணும்னு வந்து நினைக்கிறேன், அவங்க லெட்டர் கூட நான் எழுதணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீல், அந்த உணர்வை வந்து அவங்க கொண்டு வந்ததே அவங்க தானே. அந்த லவ்வாக இருக்கட்டும், அந்த ஒரு இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்றது அவங்க மூலிமா தான் இவங்க வந்து அதை அடைஞ்சாங்க அப்படின்றத அவள் வந்து சொல்லுவாள். சரின்ட்டு இவன் வந்து ஹாரி வந்து கேட்டுப்பான். அண்ட் ஹாரி என்ன பண்ணுவான், அவன் ஆஃபீஸில் மியான்ற பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கான்னு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த மியா கிட்ட வந்து செக்ரட்டரி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான். நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்களெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி நம்ம கொடுக்கணும், ஒரு கேலரி ஏதாவது பாரு, ஆர்ட் கேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பான். அவனும் ஒரு ஆர்ட் கேலரியை வந்து பார்த்துருப்பான். அந்த ஆர்ட் கேலரியில் தான் இவன் மார்க்ன்றவன் வேலை செஞ்சுருப்பான். நம்ம ஏற்கனவே ஜூலி பீட்டர் மார்க் அந்த கதை வந்து கேட்டோம்ல, ஸோ அதில் மார்க்ன்றவன் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். சரி ஓகே, இதில் யாரும் வந்து அவங்க குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது, அவங்க பாய் ஃப்ரெண்டை வேணால் கூப்பிட்டு வரலாம், உனக்கு எதுனா பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா ஆல்ரெடி அப்படின்னு வந்து அவர் கேட்க, எனக்கெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து மியா வந்து சொல்லுவாள். அந்த ஃபங்க்ஷனும் வந்து நடத்துவாங்க பார்ட்டியில். ஸோ ஹாரி அவருடைய ஒய்ஃப் கெரனையும் வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுடைய பசங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க. கெரன் என்ன பண்ணுவா, சரி நான் தனியாக வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பா. கெரன் அப்படி இருக்கும்பொழுது ஹாரி என்ன பண்ணுவார், மியா கூட வந்து கட்டி பிடிச்சி அப்படியே கோத்துக்கிட்டு 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. இவர் கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி வந்து க்ளோஸாக இருக்காரு நம்ம புருஷன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து நினைப்பான். ஆனால் அவன் அதெல்லாம் அது வந்து ஃபீல் பண்ண மாட்டான். அப்போவே வந்து ஹாரியும் வந்து கேட்பான் மியா கிட்ட, அங்கே நிற்கிறானே மார்க்கு, அவன் தான் அவன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டால் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எல்லாமே நீங்கள் தான், நீ அழகாக இருக்க அப்படின்னு அவர் சொல்ல, எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். ஸோ இவங்களுக்குள்ள அப்படி ஒரு க்ளோஸாக ஒரு இது இருக்கும்போது அந்த இடத்துல கெரன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைமில் வேறு இன்னொரு லேடி, சாரான்னு ஒரு லேடி, அவளும் ஹாரியோட ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறவ. அவள் வந்து சொல்லுவாள், இந்த மாதிரி மேனேஜராக இருந்தாவே எல்லாரு கூடயும் அவங்க சேர்ந்து ஆட வேண்டியதாக இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாள். ஏதோ அவங்க ஒய்ஃபை கம்ஃபர்ட் பண்ணணும், அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. பட் கெரன் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுவாள், எல்லாரு கூடயும் ஒரே மாதிரி ஆடுறதா எனக்கு தெரியல, ஒரு சிலர் கூட ரொம்ப நேரம் ஆடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பா. அதுக்குள்ளே சாரா வந்து கேரல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அவங்க கூட வந்து டான்ஸ் ஆட போயிடுவாங்க. இது ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அந்த நைட் டைம்லையும் என்ன பண்ணுவாங்க, கெரன் வந்து ஹாரி கிட்ட வந்து சொல்லுவாங்க, மியா ரொம்ப அழகாக இருக்கா, ஓ அப்படியா அப்படின்னு இவன் வந்து புதுசாக கேட்குற மாதிரி கேட்பான். இல்லை அவகிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஹனி அப்படின்னு வந்து சொல்லுவாள் பெட் டைமில் கூட. அண்ட் இவங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒய்ஃப்னா,
அவங்களுடைய குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, கெரனுக்கு அந்த ஹாரிக்கும் வந்து பொண்ணு பையன் குழந்தை இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள். அந்த பொண்ணுக்கு இவங்க பொண்ணு என்ன கிஃப்ட் கொடுக்கணும், இந்த பொம்மையை அந்த பொம்மையை எது கொடுக்கலாம் ஹனி அப்படின்னு அந்தளவுக்கு கூட அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு தான் செய்கிற ஒரு லேடி. ஸோ ஆனால் இவர் என்ன பண்ணுவார், இப்போ மியாவோட வலையில் விழுந்திருப்பார். அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் இருக்கும்போது கூட அவர் சொல்லுவார், கிறிஸ்மஸ்க்கு நான் வந்து சில விஷயம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, 3 மணிக்கு தான் நான் ரிட்டன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மியா கிட்ட சொல்லிட்டு போகிறேன். அவன் செக்ரட்டரி இல்லை, அவன் என்ன சொல்லுவாள், பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, அப்போ எனக்கு எதுனா கிஃப்ட் வாங்கி தாங்களே அப்படின்னு வந்து கேட்க, நீ என்ன எதிர்பார்ப்ப, நீ இது கேட்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வந்து கேட்க, ஏன் உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும்னு தோணலையா, எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாள். நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு வந்து அவர் கேட்க, அதான் அன்றைக்கே சொன்னேன் ஒன்றா சேர்ந்து நேற்றே டான்ஸ் ஆடுறது கூட, உங்களுக்கு தான் மொத்தம் அப்படின்னு வந்து, அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வெளில வருவான். வெளில வந்து அவளுக்கு கால் பண்ணி வந்து பேசுவான். பேசிட்டு நான் ஸ்டேஷ்னரியில் இருந்தால் உனக்கு என்ன ஸ்டாப்லர் வாங்கி தரணுமா அப்படின்னு வந்து கேட்க, ஸ்டாப்லர்லாம் இல்லை, எனக்கு எது பெஸ்ட்டோ அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கால் கட் பண்ணுறவா. இவனும் வந்து ஒரு பெரிய மாலுக்கு வந்து போவான். அந்த இடத்துல கேரன் வருவாங்க, சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போதே இப்போ கேரன் ஹாரி 2 பேரும் அந்த கிறிஸ்மஸ்க்கான பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறாங்க. அப்போது கேரன் என்ன சொல்லுவாங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் தாங்க, நம்ம பசங்களுக்காக சில விஷயம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, நீங்கள் இங்கே இருங்க, நான் ஏன்னா என் கூட சுற்றினா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போயிடுவான். இந்த 10 நிமிஷம் கேப்பில் மியாவுக்கு நம்ம ஏதாவது வாங்கணுன்ட்டு இந்த ஹாரி என்ன பண்ணுவார், அப்படியே வந்து பார்ப்பாரு, டைமண்ட் நெக்லஸ் ஒன்று பார்ப்பாரு. பார்த்தோன்னா அது மேலே ஒரு பார்வை வந்து விழுந்துடும். அங்கே நம்ம மிஸ்டர் பீன் இருக்காருல்ல, ரோவின் அட்கின்சன், அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே அவர் தான் வேலை செஞ்சுருப்பார். சார் இது உங்களுக்கு பிடிச்சிருக்காரு சார் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு இருக்கிறது 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளே இந்த நெக்லஸ் எப்படியாவது வாங்கிட்டு போயிடணும். ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை பார்சல் பண்ணுமா சார், ஆமாம் லவ்லி சார், அது வந்து கிஃப்ட் மாதிரி பார்சல் பண்ணுமா சார், இவன் கேள்வியாக கேட்கணுமா, இவன் சீக்கிரம் பண்ணியா சார், இல்லை சார் எப்படி பார்சல் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி பேப்பர்லாம் எடுத்து, சார் இதில் வாசனையான பூவை கொஞ்சம் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூவை தூக்கி போட்டுவோம். அப்படியே தூக்கி சார் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் பார்சல் பண்ணுறீங்களா சார், இது இன்னும் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் பீன் வந்து பண்ணேன், 10 நிமிஷம் கிட்ட நெருங்கிடும், இதெல்லாம் நீ பண்ண நான் வந்து இதுக்கெல்லாம் காசெல்லாம் நான் தரப்போகிறது அப்படின்னா, இல்லை சார் இதுக்கெல்லாம் வந்து பேக்கேஜிங்கெலாம் காசு இல்லை, இருங்க வெயிட் பண்ணுங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் வந்து பண்ணேன். 10 நிமிஷம் ஆயிரும். அதுக்குள்ளே கேரனோ பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கே வந்துடுவான். வந்தோடனே இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு எஸ்கேப் போக பார்ப்பாரு அந்த டைமண்ட் நெக்லஸ் இருக்கிற இடத்துலேருந்து. பட் அவள் பார்த்துருவான் கேரன், இவர் ஏதோ இங்கே செயின் தான் வாங்க பார்க்குறாரு, காஸ்ட்லியான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டு சொல்லுவாள். ஒரு 12 இத்தனை வருஷம் நம்ம வந்து ஒன்றா வாழ்ந்துருக்கோம், இதுக்கப்புறம் எனக்கு என்ன நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கி தர வேண்டியது இருக்குது, நான்லாம் உங்களை வற்புறுத்த மாட்டேன், எனக்கு ஒன்றும் நீங்கள் வாங்க தேவையில்ல, வாங்க போகலாம் அப்படின்னு வந்து அவள் போவான். சரின்ட்டு இவனும் வந்து போயிடுவான். போயிட்டோன்னா இவர் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போதும் ஏதோ இவர் வந்து ஏன் லேட்டு அப்படின்ற மாதிரி இவள் கேட்பா. ஏதாவது சர்ப்ரைஸ்க்கு கிறிஸ்மஸ்க்கு இவருக்கு கிஃப்ட் ஏதோ வாங்கி வந்திருக்காரோ அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்து கேட்பா. ஆனால் அவர் எரிஞ்சு தான் விடுவார். என்ன நான் எதுவும் வந்து சீக்ரெட் மெயின்டைன் பண்ணல, போ அப்படின்னு சொல்லிட்டு போவார். அவர் கோட்டு கழட்டி வைப்பார். ஆனால் அவர் கோட்டை இவ தொடும் போது ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்கும். என்னதான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா டைமண்ட் நெக்லஸ். ஆஹா இதுதான் நம்ம புருஷன் நம்ம வாங்கி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவனும் அந்த கோட்லேயே வச்சுட்டு நார்மலாக இருப்பான். இருக்கும்போது அந்த அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். யூஸ்வலாக கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் தான் எல்லோரும் வந்து கட்டி வைப்பாங்க. அதில் இவர் என்ன எழுதி வச்சுருப்பாருன்னா, அதாவது ஒரு சிடுமூஞ்சாக இருக்கிற ஒரு மோசமான ஒரு ஹேரியாக இருக்கான்ல சாரி அப்படின்னு வந்து அவர் எழுதி அதில் அந்த நெக்லஸ் இதை வந்து அப்படியே ரேப் பண்ணி வச்சுருப்பார் அந்த பாக்ஸை. இவர் வந்து அதை ஓப்பன் பண்ணி மட்டும் பார்ப்பா, அந்த மேலே என்ன எழுதி வச்சிருக்காருன்ட்டு. அப்புறம் எப்படியும் இந்த பாக்ஸ் நமக்கு தானே வரப்போகுதுன்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இருப்பாள். எல்லாரும் அவங்கவுங்க கிஃப்ட்டு இன்றைக்கி ஒரு கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பசங்களும் இவருக்கு ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, இட்ஸ் சர்ப்ரைஸ் அனி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி என்ன பண்ணுவார்னா, இந்த நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை எடுத்து கொடுப்பாரு. இவருக்கு ஹாப்பியாக இருக்கும். ஓப்பன் பண்ணுவாள். ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா, ஜோனி மிச்சல் இருக்குல்ல அந்த சாங் அந்த மியூசிக் சீடி அந்த கேசட் தான் இருக்கும். இவன் அப்செட், இவன் எதிர்பார்த்தது அதில் இல்லை, உனக்கு பிடிச்சது இதுதான் சொல்லி இவர் வந்து அதை கொடுக்கும்போது அப்போ அந்த நெக்லஸ் எங்கே போயிருக்கு அப்படின்னு அவன் வந்து வருத்தப்படுவான். ஆனால் அங்கே காமிச்சிக்க மாட்டான். கொஞ்சம் நேரம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் ரெடி ஆகுங்க நம்ம போக வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவர் ரூமில் போயிட்டு அழுவா. அழுது அப்புறம் முடிச்சுட்டு சரி குழந்தைங்களுக்காக தான் நம்ம ஒன்றா இருக்கணும்னு சொல்லி நார்மலாகி அப்படியே வந்து அந்த குழந்தைங்களை அப்படியே ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாள். அந்த கடைசி கிளைமேக்ஸில் கிறிஸ்மஸ் ஈவெண்ட் மாதிரி மல்டி ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குதுல்ல, எல்லோரும் வந்து பாட்டு பாடுறது கேரளு அது இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு எல்லோரும் வந்து போவாங்க. இந்த சமயத்தில் அந்த டைமண்ட் நெக்லஸ் எங்கே போயிருக்குன்னா மியா கழுத்துக்கு தான் போயிருக்கு. அவள் அழகாக வந்து கழுத்துலலாம் மாட்டிக்கிட்டு அப்படி இருக்கிற மாதிரி சீனை காமிப்பாங்க. அந்த சாங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டைமில் தான் கேரன் என்ன பண்ணிருப்பா, அந்த குழந்தைங்களோட சோகமாக வந்த சமயத்தில் அவளுடைய பிரதரை டேவிட்டை மீட் பண்ணியிருப்பா. சரி ஓகே நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பராக போச்சுல ஃபங்க்ஷன் அப்படின்னு ஹாரி கேரன் எல்லோரும் நடந்து வந்துருப்பாங்க. அப்போது ஹாரியை பார்த்து கேட்பா, உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், சப்போஸ் என் பொசிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா
என்ன பண்ணுவீங்க, என்ன கேட்க போகிற அப்படின்னு வந்து அவன் கேட்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்குறாரு, அவங்க வாங்கின கிஃப்ட் உங்களுக்கு இல்லாமல் வேற ஒன்று கொடுத்துட்டு அந்த நெக்லஸை வேறு யாருக்கு கொடுத்துருக்காரோ, ஒருவேளை வெறும் நெக்லஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காரோ, இல்லை நெக்லஸோடு சேர்த்து செக்ஸும் வாங்கியிருக்காரோ, இல்லை நெக்லஸோடு சேர்த்து அவருக்கு லவ்வும் கொடுத்துட்டாரோ அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை நீங்கள் அத்து விட்டு போயிடலான்னு வந்துருக்கீங்களா, விட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்பான். கேட்கும்போது இவனுக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவோம், நான் முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. இல்லை நான் தான் இத்தனை நாள் நான் முட்டாளாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணுவான். அழுதுட்டு அப்புறம் கண்ணை துடைச்சிட்டு இவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், சரி இது குழந்தைங்களுக்கு போகக்கூடாதுன்னு குழந்தைங்க அப்போ தான் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வரும். வா லவ்லி, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க, லாப்ஸ்டர் குழந்தை, அது என்ன சொன்னீங்க, என்னது ஆரஞ்ச், சூப்பர் அப்படின்னு வந்து அவள் வந்து பேசுவாள். ஸோ இதே கேரன் தான் டேனியல் அப்படின்ற ஒருத்தங்கிட்ட கூட வந்து ஃப்ரெண்டாக இருப்பாள், ஒரு ஆண். அவர்கிட்டலாம் கூட என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் இருப்பாள், குடும்பம் அப்படி தான் வந்து இருப்பாள். ஸோ கிளைமேக்ஸில் கூட ஒரு சம்பவம் வந்து நடக்கும். என்னென்னா கிறிஸ்மஸ் எல்லோரும் வந்து அது முடிஞ்சிட்டு நியூ இயர் டைம் எல்லோரும் வெளியில் போனவங்கலாம் ரிட்டன் வருவாங்க ஏர்போர்ட்டில். வரும்போது இவரும் ரிட்டன் வந்திருப்பார் ஹாரி. அப்போ அவங்க குழந்தைங்க கேட்பாங்க, எங்களுக்கு எதனா ப்ரெசன்ட் வாங்கி வந்திருக்கீங்களான்னா, கண்டிப்பாக அப்படி வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். இவன் கொஞ்சம் கடுகடுன்னு தான் வந்து சொல்லுவாள். இன்னும் மனசில் இருக்குது புருஷன் விட்டு போயிடுவாளோ இல்லை இருப்பாரோ அப்படின்ட்டு. பட் பரவாயில்ல நீங்கள் வந்துட்டீங்களேன்னு வந்து சொல்லுவாள். அதில் நிறையா அர்த்தம் இருக்குது. இவர் இல்லை மீயா தான் முக்கியம்னு வந்து வேறு எந்த பொண்ணு கூடயும் போல் ஃபேமிலி மேனாக திரும்ப வந்திருக்காரு, குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டும் வாங்கியிருக்காரு அப்படின்னு. அது வந்து அவங்க ஒரு யூனிட் ஆவாங்க. ஸோ இப்படி போக இன்னொரு கதை வேறு இருக்குது. இதில் இந்த டேனியல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, கேரனை பற்றி பேசும்போது, அது ஒரு அற்புதமான கதை. இந்த டேனியல் எப்படின்னா ஜோனா அப்படின்ற ஒரு லேடி மேலே லவ்வில் இருந்திருப்பார். ஜோனாக்கு ஒரு பையன் இருக்கான் சாம். இவங்க 2 பேர், இவருடைய பையன் கிடையாது, அவங்கள இவர் லவ் பண்ணார். ஸோ இவர் அந்த சாம் பையனுக்கு ஒரு ஸ்டெப் ஃபாதர். ஆனால் ஜோனாக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கும், அவள் இறந்து போயிருப்பா. அவள் இறந்த அந்த ஃபியூனரல் மீட்டு கூட இவர் வந்து வர சொல்லியிருப்பார் கேரனை. அவள் ஃபேமிலி விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் அவங்ககிட்ட அப்புறம் கால் பண்ணுறேன்னு வேறு வச்சுருப்பா. அதுக்காக கேரன் என்ன சொல்லுவாங்க, நீ வருத்தப்படுற, எனக்கு வருத்தம் இல்லை அப்படிலாம் வந்து கிடையாது, நான் வைக்கிறேன்றதுக்காக நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், திரும்ப கண்டிப்பாக அந்த இதை ஃபியூனரல் நான் வந்து அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்திருப்பா. அந்த டைமில் கூட மீட்டிங்கில் எல்லாருக்கிட்டையும் பார்த்து என்ன சொல்லுவானா, அவன் பொண்டாட்டியை பற்றி பெருமையாக சொல்லுவான். ஜோனாவும் வந்து அவள் உயிரோடு இருக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாள். ஏன்னா அவள் இறக்க போகிறான்னு அவளுக்கு தெரியும்ல. நான் இறக்கும்போது என்னுடைய அந்த ஃபியூனரல் அந்த இறுதி அந்த ஊர்வலமோ சடங்கோ இதெல்லாம் நடக்கும்போது அப்போ நீங்கள் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டோடு வரணும். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னா கிளவுடியா ஷெஃபர்ன்றவங்க ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ அவளும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுட்டு நீங்கள் அவங்க கூட தான் வரணும்னு வந்து சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, அவள் வேணும்ட்டே தான் சொல்கிறான்ட்டு நான் வந்து அவள் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறான்னு தான் நான் வந்து அப்பாவகிட்ட சொன்னேன். ஆனால் உண்மையாக தான் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தா, அவன் என் மேலே எப்பவுமே பாசமாக இருந்தா அப்படின்னு வந்தெல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த இறுதி சடங்குலாம் வேறு நடக்கும். இப்போ இவருடைய வருத்தம் என்னென்னா, அந்த குழந்தை சாம் இருக்கான்ல, இவருடைய ஒய்ஃப் ஜோனா இறந்துட்டாங்க. அவங்களுடைய அந்த குழந்தை சாம் வந்து எப்போவுமே ரூமை லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறானே தெரியாது, எப்பவுமே ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான், ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கான். ஸோ அந்த விஷயம் கூட கேரன் கிட்டலாம் அவர் ஷேர் பண்ணுவார், என் பையன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு வந்து கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து அவெல்லாம் அந்த ஒரு அழகான ஒரு அட்வைஸெல்லாம் வந்து கொடுத்துட்டு போவாள். இவன் அவங்க பையனை கூப்பிட்டு போய் ஒரு வாட்டி பேசுவான் ஷாம் கிட்ட. சாம் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டால், சொல்கிற அப்பா கிட்ட ஃப்ராங்காக வந்து சொன்னால், லவ், அந்த சின்ன பையன் 12 வயசு தான், அது லவ் அப்படின்னு வந்து சொல்லுவான். இவருக்கு காமெடியாக இருக்கும், லவ் தானே இதுக்காக இவ்வளோ வந்து என்ன படுத்தினேன் அப்படின்னு சொன்னால், அதான் டேடி லவ் எவ்வளோ பெரிய வேதனை, அதை விட ஒரு வேதனை இருக்கா டேடி அப்படின்னு வந்து சொல்ல, இல்லை அதுதான் பெரிய வேதனை, யாரை லவ் பண்ணுற சொல்லு அப்படின்னு வந்து அவங்க கிளாஸில் அவங்க ஸ்கூலில் இருக்கிற பொண்ணு தான், அவள் பேரும் ஜோனா தான், இவருடைய அம்மா பேர். ஸோ அழகாக இருப்பா, ஆனால் அவளுக்கு நான் யாரும் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன், அவள் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல, அவள் வேறு அமெரிக்கன் பொண்ணு, திரும்ப அமெரிக்காவுக்கு தான் போக போகிறேன்னு நினைக்கிறேன், அவளை விட்டு நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாதவங்க, நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் என்னென்னவோ ட்ரை பண்ண பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு வாட்டிலாம் இவங்கெல்லாம் சோகமாக கூட பேசுவான், என்னால் முடியல டேடி, அவளை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்போது கரெக்டாக வந்து சொல்ல, அப்போது அவங்க அப்பா வந்து சொல்லுவார், என்கரேஜ் பண்ணுவார், சினிமா பார்த்துருக்கியா, அதில் கிளைமேக்ஸில் தான் காதலனும் காதலியும் ஒன்று செய்வாங்க, கொஞ்ச நாள் போனோம் அப்படின்னு வந்து சொல்ல, உங்கள் லவ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து அவங்க பையன் கேட்பான். உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு என்னடா லவ் இருக்குது அப்படின்னு வந்து இவர் சொல்ல, ஏன்னா ஜோனாக்கு அப்புறம் இவருக்கெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் எப்போ அந்த கிளவுடியா ஷெஃபரை வந்து பார்க்குறனோ அப்போ அவள் கூடயே வாழணுன்ற மாதிரி சொல்லியிருக்கா, அவளை பார்க்கும்போது வேணா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நாங்கள் பயங்கரமாக செக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு ரூம் கூட யூஸ் பண்ணுறதா இருக்கும், அப்போ நீ ரூம் லாக் பண்ணலாம் எதுவும் பண்ணணும் வெளில போயிடணும்னா அப்படிலாம் வந்து இவன் சொல்ல, டேடி அப்படின்னு வந்து இவங்க 2 பேர் பேசிப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அப்போ இந்த ஷாம் என்ன பண்ணுவான், இவன் மூடுக்கு ஏற்ற மாதிரி ரூமுக்கு வெளியிலே வந்து எல்லாத்தையும் ஒட்டி விட்ருவான், ரூமில் யாரும் வராதிங்கன்னு வெளியிலே வந்து போர்டு ஒட்டிடுவான், அவன் ரூம்குள்ளேயே இருந்துப்பான். அந்த மாதிரிலாம் இருக்கிற பையன் அவங்க அப்பா கூட ஒரு வாட்டி டிவி பார்ப்பான். அந்த டிவியில் ஒரு சிங்கர் பில்லி மேக் அப்படின்ற ஒரு ராக் அண்ட் ரோல் ஒரு சிங்கர் வந்து இருப்பார், அவங்க ஒரு ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆல்பத்தை விஷுவலாக வந்து பார்ப்பான். அவர் பார்க்க மொக்கையாக இருப்பார், ஏதோ கிட்டாரெலாம் வச்சு வாசிச்சுட்டு இருப்பார். பக்கத்தில் கிறிஸ்மஸ்
அந்த தாத்தா மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, பிகினி போட்டு பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கூட அவர் கூட டான்ஸ் ஆடுவாங்க. அதை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி சொல்லுவாங்க அப்பா கிட்ட, டாடி ஒன்று நோட் பண்ணிங்களா, மியூசிஷியன்ஸை பார்த்தா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக லவ்வில் விழுந்துருவாங்க போல அப்படின்னு வந்து சொல்ல, ஆமாண்டா நானும் நிறைய மியூசிஷியன்ஸை பார்த்துருக்கேன், அவன் மொக்க தான், ஆனால் அவனுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு அப்படின்னு வந்து சொல்ல, அதை விடுங்க எனக்கு ஐடியா கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, எங்கள் ஸ்கூலில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகாடமிக் இயர் எண்டில் வந்து ஒரு ஆனுவல் டே மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க. அந்த பேண்டில் வந்து அவள் தான் பாட்டு பாட போகிறா, நான் தான் மியூசிக் வாசிக்கிறதா இருக்கேன், நான் எப்படியாவது அங்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அவளுக்கு என் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும்ல அப்படின்னா, சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொன்னால் இவன் உடனே ரூமில் போயிட்டு ரிதம் இஸ் மை லைஃப் அப்படின்ற மாதிரி ஒட்டி வச்சிருவான். ஏன்னா மியூசிக் தான் இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையா, அவர் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார். டேய் நான் உள்ளே வரட்டாலனா வெளியிலே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், உள்ளே எவனும் வரக்கூடாது அப்படின்ட்டு. சாப்பிட்றா, நான் சிக்கன் கபாபெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன்டா அப்படின்னா, அங்கே போர்டு பாருங்கள் என்ன போட்டு வச்சுருக்கேன், எனக்கு பசி, நான் பசிக்கல எனக்கு அப்படின்னு வந்து எழுதி வச்சுருப்போம். ஸோ இப்படி வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கும் போவாங்க. அந்த ஃபங்க்ஷனில் அதாவது கிளைமேக்ஸில் அந்த பொண்ணோட அம்மாலாம் வந்து கோரஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் பார்ப்பாங்க. அந்த ஜோனா பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு, அவள் வந்து பாட்டு போடுவாள், செம்ம கிளாஸாக வந்து பாட்டு பாடுவாள். பாட்டு பாடும்போது இவன் தான் சாம் தான் வந்து பேண்ட்லாம் வாசிப்பான். வாசிச்சு முடிச்சோன்னே என்னடா பேசிட்டியா அவகிட்ட சொல்லிட்டியா எல்லாத்தையும் அப்படின்னு வந்து நம்ம டேனியல் வந்து கேட்க, எங்கே அவள் பாருங்கள் அவளுக்கு ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு போல், அவள் தான் அமெரிக்கா கிளம்ப போகிறா அப்படின்னா, அமெரிக்கா இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதான் உனக்கு கவலைப்படாத, எனக்கு ஷார்ட்கட் தெரியும், நம்ம எப்படியாவது அவள் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி போய் பேசலாம் அப்படின்னு வந்து இவங்க விறுவிறுன்னு வந்து வர பார்ப்பாங்க. ஸோ இப்படி வேகமாக வரும்போது டேனியல் என்ன பண்ணுவான், ஒரு லேடியை வந்து மோதிடுவான். அது யாருன்னா க்ளௌடியா ஷெஃபர். நம்ம எப்போ அவன் ஜோனா டேனியலோட ஒய்ஃப் ஏற்கனவே சொல்லிருக்காங்களே, அந்த பொண்ணு கூட நீங்கள் வந்திருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து க்ளௌடியா ஷெஃபராக வந்து இந்த படத்தில் அவங்க பேர் அதுவாக இருக்காது, அவங்க நடிகை பேராக இருக்காது. அதாவது நீங்கள் ஸ்ரீதேவி கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ரீதேவி தான் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்து அவங்க வந்து என்ன நயன்தாரா அப்படின்னு வந்து பேர் கூட சொல்லலாம்ல. அதே மாதிரி இவங்களை இடித்த உடனே நீ அப்படின்னு வந்து கேட்டால், என் பேர் கேரல் அப்படின்னு வந்து அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பா. உங்கள் பையனும் என் பையனும் ஒரே கிளாஸில் தான் வந்து படிக்கிறான். ஓ அப்படியா, அப்புறம் கொஞ்சம் நாள் நம்ம பேசலாம், உங்ககிட்ட நான் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு அவள் சொல்ல, பேசலாமே அப்படின்னு வந்து இவனுக்கும் ஆள் செட் ஆகிடுச்சு. இப்போ இவங்க பையன் வேறு டேடி வாங்க போகலாம்னு வந்து கூப்பிட, நீங்கள் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா என்ன, அவங்ககிட்ட உமாலாம் எதனா வந்து கேட்க வேண்டியதானே அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்ல, டேய் வாடா உன் வேலையை பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் வந்து ஓடுவாங்க. அந்த ஏர்போர்ட்டில் வந்து போகலான்னு பார்த்தா அந்த பொண்ணு போர்டிங் அந்த பாயிண்ட் அது மேலெலாம் வந்து ஏற மாதிரிலாம் வந்து போயிடுவான். இவனை அலோவ் பண்ண மாட்டாங்க, போர்டிங் பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவோம் சார் வந்து சொல்லுவாங்க. சார் இல்லை கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு வந்து டேனியல் எவ்வளோ கெஞ்ச பார்ப்பான். அந்த டைம்லேயும் வந்து நம்ம மிஸ்டர் பீன் தான் என்ன பண்ணுவார், வருவார் வந்து அந்த போர்டிங் பாஸ் சார் வந்து கேட்பாங்க, இது வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய கோட்டை கழட்டி, இங்கே நான் மாட்டிக்கலாமா கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கோட்டு கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, இது கொடுப்பாரு, எல்லாம் கொடுத்துட்டு ஐ திங்க் நான் எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி மாட்டிட்டு போக பார்ப்பார். அந்த கேப்புக்குள்ளே சாம் இதுதான் டைம் அப்படின்னு சொல்லி டேனியல் என்ன பண்ணுவான், சாமை ஓட சொல்லுவார். உள்ளே பூந்து அப்படியே வந்து அவளை வந்து எப்படியோ மடக்கல அப்படின்னு வந்தால் அங்கே போயிட்டு சாம் என்ன பண்ணுவான், ஜோனா அப்படின்னு கூப்பிடுவான். ஜோனா அப்படியே வந்து திரும்பி வந்து சாம் அப்படின்னு சொல்லுவாள். என் பேர் உனக்கு தெரியாதுன்னு நினச்சேன், ஏன் தெரியாது அப்படின்னு வந்து அவள் சொல்ல, அதுக்குள்ளே போலீஸ்லாம் அவனை பிடிச்சி திருப்பி எடுத்து வந்து வந்த இடத்துக்கு எடுத்து வந்து விட்டுருவாங்க. அவங்க அப்பா கிட்டே வந்து காமிப்பான், பேசிட்டேன் நான், எனக்கு தெரியுது அவளுக்கு அப்படின்னு வந்து அவன் சைகை காமிப்பான். இவனை தேடி அவள் திரும்பி வருவாள், வந்துட்டு கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு வந்து போவாள். போனோன்னே எனக்கு அதுக்கு மேலே என்ன வரும், ரொம்ப ஹாப்பியுமே. ஸோ இது லவ் இப்படி போவோம். அப்புறம் கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் ஏர்போர்ட்லேருந்து ஜோனா திரும்பி வரும்போது டேனியல் வந்து அவன் கேரல் இருக்கான்ல, அதாவது சாமோட கூட படிக்கிற பையனுடைய அம்மா, அவங்க 2 பேருக்குள்ள லிங்க் ஆகிருக்கும். அதாவது க்ளௌடியா ஷெஃபர், அந்த ஜோனா பொண்ணு வந்திருப்பா, சாமும் ஓடி போயிருப்பான். ஐயோ இப்போ அவளுக்கு கிஸ் பண்ணியிருக்கணும் இவன் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, பரவாயில்ல அவங்க தான் சேர்த்துட்டாங்களே, இதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு வந்து கேரலும் டேனியலும் வந்து பேசிப்பாங்க. இப்படி வந்து போவோம். ஸோ இதில் வந்து இன்னொரு லவ் வேறு இருக்கும். என்னென்னா நம்ம ஹாரி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு டிசைன் ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்காருல்ல, அதில் வந்து மேனேஜிங் டைரக்டராக இருக்கார். அதில் மியாலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு நான் சொன்னேன். ஸோ அங்கே சாரா அப்படின்ற ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ அந்த பொண்ணுக்கு இவர் வந்து ஹாரியே அட்வைஸ் கொடுத்துருப்பார். இங்கே பாரு சாரா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ எவ்வளோ நாளாக இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு அப்படின்னு வந்து கேட்டால் அவள் சொல்லுவாள் 2 years 7 months 2 hours 3 days 2 hours அப்படின்ற மாதிரி அந்த புள்ளி விவரத்தோடு சொல்லுவாள். கேரளில் நீ எத்தனை நாள், கார்ல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அவங்க ஆஃபீஸில் வேலை செய்வான். அவனை எவ்வளோ நாள் நீ லவ் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவனையும் வந்து 2 years, அதே 7 months 3 days 1.5 hours சொல்லுவாள். அதாவது இந்த ஆஃபீஸில் சேர்ந்து அரை மணி நேரத்துலேருந்தே அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டா இவன், இது எல்லாருக்கும் தெரியும். அப்போது கார்லுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து சாரா கேட்க, அவனுக்கும் தெரியும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்க, நீ அவங்ககிட்டயே நீயே போய் பேசி கொஞ்ச நேரம் நீங்கள்லாம் ட்ரிங்க்ஸ் எதுனா வந்து குடிச்சிட்டு ஒரு 20 minutes அப்புறம் பேசி நடத்திட்டு வாங்க அப்படின்னு வந்து எங்கன்னா கூட்டிகிட்டு போய் உன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லு, 2 பேரும் குழந்தை பற்றிலாம் பேசு அப்படின்னு வந்து சொல்ல, அப்படின்றீங்களா அப்படின்னு வந்து சொல்லுவாள். இன்ஃபேக்ட் இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹாரி என்ன சொல்லுவார், சாரா கிட்ட ஃபோனை கொஞ்சம் எடுக்காது அப்படின்னு வந்து சொல்லுவார். ஏன்னா இவங்களுக்கு அப்பப்போ ஃபோன் வரும்போது இவங்க வந்து சொல்லு டார்லிங் அப்படின்னு வந்து அவ்வளோ பாசமாக வேறு பேசுவான்.
யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியாது. ஆனால் இவ வந்து காலை லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவளே சொல்லியிருக்கா. காலுக்கும் இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் பார்த்துப்பாங்க, ஆனால் பேசிக்க மாட்டாங்க. இந்த ஹாரி வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ஆர்ட் கேலரியில். அந்த கேலரியில் இந்த சாராவே தான் வந்து கெரன் கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஹாரி வந்து மியா கூட டான்ஸ் ஆடுறதை பார்த்து, மேனேஜராக இருந்தாவே எல்லாருக்கூடையும் இவர் வந்து டான்ஸ் ஆடணும் போல் அப்படின்னு வந்து கேட்க, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, எல்லாருக்கூடையும் இல்லை, ஒரு சிலர்கிட்ட தான் ரொம்ப ஆடுற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே இவன் அதுக்கப்புறம் அந்த கேப்லேயே வந்து காரில் வந்திருப்பான். சாராவும் கார்லும் என் கூட வந்து டான்ஸ் பண்ணுறியான் போது 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆடி முடிச்சோன்னா அவனே தான் அவளுக்கு வந்து கார் ஓட்டுவான். ஓடி போய் அவளை வந்து ட்ராப் பண்ணுவான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லுவான். குட் நைட் அப்படின்னு அவளும் சொல்லுவாள். எல்லாம் வந்து வாசல்லே தான் நடக்கும். நான் போவேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டால் குட் போவேணா அப்படின்னு அவளும் வந்து சொல்லுவாள். அப்போது இது ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாள், அப்படியே ஓடி போய் அவங்க அந்த வாசல் பக்கத்துலேயே ஒரு படிக்கட்டு இருக்கும், அந்த இடத்துல மறைச்சி போவேன்னு நினச்சிட்டா சந்தோஷம் அப்படிங்க வந்துட்டு. அப்புறம் நீ வேணால் மேலே வாயேன், ஒரு 10 செகண்ட்ஸ் இரு, மேலே வா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே போய் என்ன பண்ணுவாள், அவள் பெட்டை அரேஞ்ச் பண்ணுவாள் அங்கங்கே. அப்புறம் சோஃபாவில் எதுனா தேவையில்லாததுனா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அவன் வந்து மேலே கூப்பிடுவாள். 2 பேரும் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம்னு வந்து நினைப்பாங்க. அவங்க லவ்வை பரிமாறிட்டு கிஸ் எல்லாம் அடிச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு. அப்போது அவளுக்கு கால் வரும். அவங்க நெருக்கத்தில் இருக்கலாம்னு நினைக்கும் போது கால் வந்து இவன் வந்து அட்டன் பண்ணிடுவான். அட்டன் பண்ணி ஹலோ டார்லிங் அப்படின்னு வந்து இவெல்லாம் பேசுவான். பிஸியெல்லாம் இல்லை, சொல்லு உங்ககிட்ட பேசுறதை விட வேறு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பேசிட்டு கட் பண்ணுவான். அவங்க காரில் வந்து ஒரு மாதிரி பார்ப்பான். இந்த சமயத்தில் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி வந்து பேசுகிறாளே அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள், என் பிரதர்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் வந்து மென்டலி இல் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி தான் இருக்கான். அவன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கான் அவன் இருக்கிற இடத்துல. ஸோ அதை பற்றி சொல்லுவாள். எனக்கு அம்மா வந்து கிடையாது, அவன் நான் தான் பார்த்துக்கணும். அவனை பார்த்துக்கிட்டு நான் ஒரு வேலையாக பார்க்கல, அது என்னுடைய கடமையாக தான் நான் பார்க்குறேன். புரியுது அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். சொல்லிவிட்டு சாரி அப்படின்னு வந்து சொல்லுவாள். இதில் சாரி சொல்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மறுபடியும் அவளை வந்து நெருங்க பார்ப்பான். நெருங்கி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு க்ளோஸாக இருக்கலாம்னு வந்து பார்த்தா மறுபடியும் கால் வரும். அப்போது கால் சொல்லுவான், இப்போ அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறதுனால எதனா மாறிடும் வந்து நினைக்கிறியா? இல்லை, அப்போ அட்டன் பண்ண அந்த கொஞ்ச நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நெருங்கலாம். ஆனால் இதனால் இருக்க முடியாது. மறுபடியும் அட்டன் பண்ணி அவள் ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி போட்டு நார்மலாக அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் அது வந்து இணையிற மாதிரியே இருக்காது. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஈவினிங்கும் வேறு வரும். அந்த கேப்லேயே வந்து சாரா என்ன பண்ணுவாள், அவளுடைய பிரதரை போய் பார்க்க போயிருப்பாள். அவள் அந்த மென்டல் இல்னஸோடு இருக்கும்போது அவங்ககிட்ட போய் கேட்பாள், என்ன உனக்கு வந்து டிவியெல்லாம் பார்க்க விடுறாங்க, நர்ஸ் தான் என்னை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாள். நர்ஸ் கொல்ல பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளையே அடிக்க பார்ப்பான். அப்படியே இவன் வந்து கையை பிடிச்சிப்பாள். நர்ஸ் கொல்ல மாட்டாங்க. அதுக்குள்ளே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒருத்தர் வந்து கையை எடுத்து விட பார்ப்பாரு. நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரதரை அப்படியே அரவணைச்சிப்பா. பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லுவாள். அந்த கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்போவும் எல்லோரும் அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இவ்வளோ வந்திருப்பா. ஆனால் கால் என்ன சொல்லுவான், அவனுக்கே தெரியும்ல எப்படியும் அவன் நம்ம கூட இருக்க போகிறதில்ல, பிரதர் கூட தான் இருக்க போகிறா அப்படின்ட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் குட் நைட் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். இவ்வளோ வந்து சோகமாக இருப்பாள். அவள் பிரதர் கூட போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணி எப்போவுமே அந்த ஸ்கார்ஃப் மாதிரி கொடுப்பாங்க, அதை அவன் ஷோல்டர்லாம் போட்டு அவன் பக்கத்துலேயே வந்து இருந்து பாசமாக இருந்திருப்பாள். ஸோ இப்படி ஒரு கதை வந்து போகும். இதில் இன்னொரு கதையும் வேறு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும், ரொம்ப ஃபன்னாக வந்துருக்கும். என்னென்னா பில்லி மேக் அப்படின்னு ஒரு ராக் அண்ட் ரோல் மியூசிஷியன் அவர். ஸோ அவருக்கு ஒரு மேனேஜர் ஜோய் அப்படின்னு இருப்பாங்க. 2 பேரும் வந்து mid-50s இருக்கிறவங்க தான், வயசானவங்க தான். அவர் கொஞ்சம் குண்டாக இருப்பார் ஜோய். ஸோ இவங்க படத்தோட ஆரம்பத்திலே வந்து ஐ ஃபீல் இன் மை ஃபிங்கர்ஸ் அப்படின்னு ஒரு சாங் போடுவாங்க. லவ் இஸ் ஆல் அரவுண்ட் அப்படின்ற ஒரு சாங். அது ஒரு ஆல்பம், பழைய சாங் அது. அந்த சாங்கில் லவ்வுக்கு பதில் கிறிஸ்மஸை வந்து இவங்க சேர்த்துப்பாங்க. அதாவது ஐ ஃபீல் இட் இன் மை ஃபிங்கர்ஸ், என்னுடைய ஃபிங்கர்ஸ், ஐ ஃபீல் இட் இன் மை டோஸ், லவ் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு. அதை இவங்க அந்த லவ்ன்ற இடத்த தூக்கிட்டு கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அரவுண்டுன்னு வந்து மாற்றி பாடணும். ஆனால் இந்த ஆள் வந்து என்ன பண்ணுவார், அந்த ரெக்கார்டிங் அப்போவே ஐ ஃபீல் இட் இன் மை ஃபிங்கர்ஸ் கோரஸா I feel it in my toes, love is all our shit. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அரவுண்ட் அப்படின்னு சொல்லும் போது தான் அப்பா ஜோய் கரெக்டாக புஷ்டான் என் பாயிண்ட் அப்படின்னு வந்து நினைப்பான். ஷிட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து இவன் கேட்பான். அது அழகாக இருக்கும் அந்த ஓப்பனிங் சீனை. ஷிட் மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டு அப்படின்னு வந்து கேட்டால் சாலிட் கோல்ட் ஷிட் மாஸ்ட்ரோ அப்படின்னு வந்து ஜோய் சொல்லுவார். அப்படியே வந்து மியூசிக்கோட படம் வந்து ஆரம்பிக்கும். என்னென்னா இவங்க இந்த பாட்டை உல்டாவாக மாதிரி அந்த கிறிஸ்மஸில் வந்து பிரிட்டன் ஃபுல்லாக போயிட்டுருக்கு இல்லையா, இது நம்பர் 1 சாங்காக வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தான் இவங்க போட்டிருக்காங்க. அதை பப்ளிசிட்டி பண்ண இந்த பில்லி ஒவ்வொரு இடமா போய் பேசுவார். ரேடியோவில் வந்து எல்லோரும் கலாய்ச்சி தள்ளுவாங்க, அங்கேயும் போய் பேட்டி கொடுப்பாரு. டிவியில் கூட கூப்பிட்டு வச்சு பேசி வெறுப்பேற்ற பார்ப்பாங்க.
இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒருத்தங்க ப்ளூ அப்படின்னு ஒரு டீம் இருக்கும், ஒரு 4 ஆம்பளை பசங்க மாதிரி. அவனுங்க சின்ன பசங்க தான், அவனுங்க ஆல்பம் வேறு ரிலீஸ் ஆகும். அதை வேறு கேட்பாங்க, உங்கள் ஆல்பம் எப்படி போயிட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ப்ளூவை விட பெட்டராக போகணும்னு வந்து நினைக்கிறீங்களாண்ணா, என்ன வெறுப்பேதுறீங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 5 கேசட் சேல்ஸ் ஆகிங்கன்னா எங்களுக்கு ஒன்று தான் போயிட்டுருக்கு, பார்ப்போம். ஆனால் ஒன்று, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் 1 வந்துட்டோம்னா எங்களுக்கு தான் பெஸ்ட் அப்படின்ட்டு. கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்போ நான் வந்து ட்ரெஸ்ஸே போடாமல் அவுத்து போட்டு ஆடுறேன், நேக்டா டிவிலேயே அப்படின்னு வந்து சொல்லுவோம், லைவாக அப்படின் போது அதை தொகுத்து வந்தவர், இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க, ஏய் என்ன கிழட்டு பயல நடக்காதுன்னு சொல்லி இப்போவே கொஞ்சம் காமிச்சு முடிஞ்சா காமின்னு வந்து என்னை வந்து இது பண்ண பார்க்க போறியா, இப்போயே டெமோ காமிக்கிறேன் உனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் இப்படியே பட்டக்ஸை காமிச்சிட்டு இவனுக்கு மட்டும் ஜிப்பை கழட்டி வந்து காமிக்க, அவர் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக இது நம்பர் 1 வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவார். அது நல்லா ஃபன்னாக இருக்கும். இது எல்லாமே ஜோ வந்து கேட்டுட்டு இருப்பார் மேனேஜர், இவன் ஏதோ கோமாளித்தனமாக அங்கங்கே வந்து பண்ணிட்டு இருக்கான், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமோன்னு தெரியலன்ட்டு. கடைசியாக பார்த்தா இவங்களுக்கு தான் நம்பர் 1 வரும். அண்ட் இவருடைய அந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தா ஷாமே வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க அப்பா டேனியல் கிட்ட சொல்லி பாட்டு பாடினா அந்த மியூசிக் ஒழுங்காக பண்ணால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் போல் அப்படிலாம் வந்து நினச்சிது. ஸோ ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு இடத்துல வந்து ரிலேட்டிவாக இருக்கும். இவர் வந்து ஜெயிப்பார், அதே சமயத்தில் நிர்வாணமாக வந்து டான்ஸும் ஆடுவார், அதெல்லாம் அப்படியே வயலினை வச்சும் வந்து அதை கவர் பண்ணுவார். கிளைமேக்ஸில் கூட வந்து பார்த்தா நீங்கள் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. பில்லி வந்து சொல்லுவான், அவர் ஒரு சிங்கர் கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும். ஜோய் அவர் வீட்டில் வந்து நார்மலாக இருப்பார், ஆனால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்படியே பில்லி என்ன பண்ணுவார், இவர் ரூமுக்கு வந்துடுவார். என்னடா இங்கே வந்துட்டு நீ அங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்க, அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், mid-50s இருக்கானே, இவ்வளோ நாள் நான் யார் ரொம்ப நேசித்தேன், யார் கூட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா நீ தாண்டா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச என் ஃபேக்ட்ரி மேனேஜர் ஜோய் அப்படின்னு வந்து சொல்ல, அவன் அப்படியே கண் கலங்கி கட்டி பிடிச்சிப்பான். இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்க, மூத்த வச்சுட்டு விட்டு படம் பார்ப்போம் ஒன்றா சேர்ந்து வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஹாப்பியாக. இன்னொரு கேரக்டர் வேறு இருக்கும் இதில், அவங்க யாருன்னா ஜூடி அப்படின்னு ஒரு பொண்ணு, ஜான் அப்படின்ற ஒரு ஆள், அவனை ஜாக்குன்னு தான் யூஸ்வலாக கூப்பிடுவாங்களாம். ஆனால் அவன் நடிக்கக்கூடிய இடத்துல டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டுப்பாங்க, டேரக்டர்ஸு அந்த ட்ரூப் கேமராமேனெல்லாம் நியூடாக வந்து ஒரு ஷோ மாதிரி ஒரு இது மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க வீடியோஸு. அது இவங்க 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணிட்டுப்பாங்க. அந்த 2 பேரும் நேக்கடாக இருக்கும்போது கூட அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெக்கம் அதெல்லாம் எதுவும் இருக்காது, நார்மலாக இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன்ஸ் தான் நடந்துகிட்ருக்கும். ஜான் கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான், ஜூடியை வந்து அவனுக்கு கோஸ்டாராக கூட வந்து அவன் இருக்கிறது, பேசிகிட்டே வந்து பண்ணுறது. ஆனால் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க, பண்ணுற மாதிரி கேமரா ஆங்கிள் காமிப்பாங்க. இப்போ ப்ளோ ஜாப் பண்ணுற மாதிரி தான் இவன் நிற்பான், இவன் வந்து ஏதோ தலையாசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே எதுவுமே வந்து நடக்கலை. கேமரா ஆங்கிள் இப்படி காமிக்கணும்னா அப்படி தெரியுது. இவங்க எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய பிரைம் மினிஸ்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நம்ம கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணலாம், வெளில போகலாம், எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி இவங்க தனியாக இருக்கும்போது இவங்களுக்கு அப்போ வந்து கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. அண்ட் காதலையும் 2 பேரும் பரிமாறிப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜானுக்கு பிரதர் ஒருத்தருங்க இருப்பாங்க, அவருடைய குழந்தையும் அந்த கிறிஸ்மஸ் அந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கும் பாட்டு பாடுறதுக்கு. ஸோ அங்கே போகும்போது இவனும் வந்து இவளை கூப்பிட்டு போகும்போது அவர் கேட்பார், இவளை எங்கடா பிடிச்ச எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னா, சொல்லக்கூடிய இடத்துல வந்து இவன் பார்த்தான். அந்த இடத்துல அந்த மாதிரி சூழ்நிலை 2 பேரும் நடிக்கிறதா இருந்துச்சுல்ல, ஆனால் அது ஒழுங்காக சொல்லிக்க மாட்டான். அந்த இவங்க 2 பேரும் ரிங்கை மாற்றிக்கிட்டு மேரேஜும் வந்து நடந்திருக்கும். இது ஒரு கதையாக வந்து போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கதையும் வந்து இதில் கிளைமேக்ஸில் எல்லாரும் ஏர்போர்ட்லேருந்து வருவாங்க, அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அருளியா வேறு கலாய்ப்பான் நம்ம ஜெமியை, என்ன சொல்லுவான்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, பீட்டரு, மார்க்கு, ஜூலி இவங்க எல்லாமே வந்து ஜாமியோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, அந்த ரைட்டரோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அதனால தான் அந்த மேட்ச் வேறு ஒரு அட்டன் பண்ண போனார். அவள் சொல்லுவாள், அருளியா வந்து சொல்லுவாள், ஏய் இவ்வளோ ஹேண்ட்ஸம் இவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே, தெரிஞ்சுதான் உன்னை விட்டுட்டு இவங்களெல்லாம் நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு வந்து கிண்டலாக சொல்ல, அவர் வந்து சொல்லுவார், அவளுக்கு ஒழுங்காக இங்கிலீஷ் தெரியாது, அவள் என்ன பேசுகிறானே தெரிஞ்சு பேச மாட்டா, எதுவும் வளர்றா அப்படின்னு வந்து சொல்லுவார், ஏ அப்படின்னு சொல்லி அது ஃபன்னாக வந்து போகும். ஒவ்வொருத்தராக வந்து அவங்களுடைய அழகாக ஹக் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆட்கள், யார் யாரெல்லாம் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்களோ அவங்கவுங்க ஏர்போர்ட்லேருந்து வரவங்களாம் அவங்கவுங்களுடைய லவ்வை, அது ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அது ஃபாதர் சன்னாக இருக்கட்டும், மதர் டாட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம் ஃபுல்லாக அன்பு தான். லவ் இஸ் ஆல் அரவுண்ட், எல்லா இடத்துலையும் லவ் வந்து இருக்குது, லவ் ஆக்சுவலி இஸ் எவ்ரிவேர் அப்படின்ற மாதிரி படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். இது நான் சிங்கிள் டேக்கில் நேரம் இந்த கதை கன்வின்சிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் இதில் எந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லுங்கள். அண்ட் ஒவ்வொரு கதை வரும்போது அங்கே வர மியூசிக்கெல்லாம் வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். எப்போவுமே உங்களுக்கு போர் அடிக்காத ஒரு அற்புதமான படம்னா அது லவ் ஆக்சுவலி தான். மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.